ஓகே. இந்த வகுப்பு பூரணமாகவே இலங்கை சுங்க திணைக்களத்தின் உதவி சுங்க அத்தியட்சர் தரம் 2 பதவிக்கு ஆட்சேர்ப்பது தொடர்பான அறிமுக வகுப்பும், அதேவேளை அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு ஆங்கில வகுப்பும் நடைபெற உள்ளது. நான் இங்க உங்களுக்கு கூடுதலாக நேரத்தை எடுத்துக்கொள்ளல. இஃபாம் சார் இன்னைக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் பாடம் தொடர்பாகவும் எப்படி மாடல் வருங்கிறதும், அதே போல உங்களுக்கு இறுதியா 2016 17ஆம் ஆண்டு நடந்த பேப்பரிட விளக்கமும் அவங்களை விளங்கப்படுத்திக் கொள்வார். ஸோ எல்லாருக்கும் தெரியும், அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. 8ஆம் தேதி க்ளோசிங் டேட்டுங்கிறதால போடாதவங்க போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த விடயம், இங்க இருக்கிற உங்களுக்கு தொழில் மற்ற ஏனைய தகமைகள் சம்பந்தமாகவெல்லாம் நான் எஃபிலையும் போட்டிருந்தேன், பார்த்திருப்பீங்க. ஸோ உங்களோட ஏஜ் இந்த இதுக்கு இடைப்பட்டதுல நீங்க பிறந்து இருந்தா அப்ளை பண்ணிக்கொள்ளிடும். எல்லாரும் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த விடயம், மதகுருமார் விண்ணப்பிக்க முடியாது. அடுத்தது உயரம். இந்த 3 விடயங்களுக்கு மேலதிகமாக 4வது உங்களுக்கு தேவை கல்வி தகமை. அந்த கல்வி தகமையில 2 விடயங்கள் தேவை. ஒன்று, எது சரி ஒரு பட்டம் இருந்தா சரி, யூஜிசி ரிகக்னைஸ் யூனிவர்சிட்டியில, அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல ஒரு பட்டம் இருந்தா சரி. அது இன்டர்னலா இருக்கலாம், எக்ஸ்டர்னலா இருக்கலாம், அல்லது ஃபாரின் டிகிரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதற்கு மேலதிகமாக ஓலெவல்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல சி இருக்கணும், அல்லது ஏ-லெவல் இங்கிலீஷ்ல எஸ் இருந்தா போதும். இந்த இங்கிலீஷ்ல இருக்கிற விடயம் உங்களோட 2வது அட்டம்டா, 3rd அட்டம்டா, 4th அட்டம்டாங்கிறது பிரச்சனை இல்லை. க்ளோசிங் டேட்டுக்கு முன்னுக்கு உங்ககிட்ட ரிசல்ட்ஸ் இருந்தா சரி. இவ்வளவுதான் உங்களுக்கு தேவையான தகவல்கள். இது இருந்தா நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களோட salary ஸ்கேல், அதாவது பேசிக் உங்களுக்கு 58,660 ரூபா 2027ஆம் ஆண்டு இருந்தாலும், இதற்கு மேலதிகமான படிகள் இருந்து அன்னளவாக நீங்க 1,50,000 ரூபாய்க்கும் 2,00,000 ரூபாய்க்கும் மேற்பட்ட சலரிகளை பெறக்கூடியதாகத்தான் இந்த ஜாப் கொண்டு காணப்படுது. பொதுவாகவே எல்லாரும் விரும்புகின்ற ஒரு தொழிலாக கஸ்டம்ஸ் காணப்படுகின்றது. இந்த பரீட்சையோட ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் 1.5 மணித்தியாலம், ஐக்யூ 1 மணித்தியாலம், ரெண்டிலும் குறைந்தது நீங்க 50 புள்ளி எடுக்கணும். லாஸ்டா ஏர்லியா முதல் 40 இருந்தாலும் இப்ப மாத்திட்டாங்க புதிய சர்க்குலருக்கு அமைவாக. அப்ப நீங்க ரெண்டிலையுமே குறைந்தபட்சம் ஒவ்வொரு பேப்பர்லயும் 50 எடுக்கணும். இப்ப இங்க என்ன இஷ்யூன்னு சொன்னா, நிறைய பேருக்கு இஷ்யூ வரக்கூடிய ஒரு பாடமாக ஆங்கிலம் காணப்படும். ஏன்னு சொன்னா, இங்க ஆங்கிலத்துக்கு மைனஸ் மார்க் சிஸ்டம். உங்களுக்கு மேலதிகமான தகவலை ஃபார்ம் சார் சொல்லுவார், நான் பேசிக்கா சொல்லி விட்டுறேன். உங்களுக்கு எவ்வாறு சொன்னா, மைனஸ் மார்க்ஸ்ங்கிறது ஒரு நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டு எழுதுற புள்ளிகளுக்கு உங்களோட புள்ளிகள் குறைக்கும். சோ அதனால பிழையாக எழுதினா புள்ளிகள் குறைங்கிறதால 50 புள்ளிகள் எடுக்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலாகத்தான் காணப்படும். ஆகவே நீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. என்ன மாதிரி படிக்கணும், லாஸ்டா எப்படி பேப்பர் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறதையும் சார் சொல்லுவார். அதுக்கு முதல் எங்கட கிளாஸ் டீடைல்ஸ் சொல்றேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஃப்ரீயா தான் நடந்து கொள்ளும். அதாவது கொமன் குரூப்லயே உங்களுக்கு லிங்க், பிடிஎஃப், ஜூம் லிங்க் எல்லாம் போடப்படும். நீங்க அதுல ஜாயின் பண்ணி எங்கட கிளாஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைன்னு சொன்னா நீங்க பேமெண்ட் செய்து அதோட தொடர்ச்சியா நடைபெற பேமெண்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ உங்களுக்கு 2,500 ரூபாய் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ எப்படியோ வந்துட்டு ஒவ்வொரு கிழமையிலையும் 2 பாடத்திலையும் ஒவ்வொன்றாவது நடந்த எப்படி உங்களுக்கு 32 மேலதான் கிளாஸ் நடந்து கொள்ளும். ஸோ 2,500 ரூபாய் எடுத்துக்கொள்ளப்படும். 2 பாடமும் நடந்து கொள்ளும். இதே டைம்ல ஐக்யூ கிளாஸ் சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஐக்யூ பாடத்துல இதுல சொல்லிக் கொள்றேன். இதுதான் மற்றது கிளாஸுக்கு பேமெண்ட் செய்யற டீடைல்ஸ் ஏனைய விடயங்கள் குரூப்ல போட்டுக்கொள்றேன், பார்த்து கொள்ளுங்க. ஓகே. இதோட இஃபாம் சார் கண்டினியூ பண்றதுக்கு சார், அடுத்தது எல்லாரையும் ஒரு அன்மியூட் பண்ணி கொள்றேன். தயவுசெய்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம கிளாஸை கண்டினியூ செஞ்சு கொள்ளுங்க. ஓகே சார், கண்டினியூ பண்ணுங்க. हेलो हेलो। ஓம் சார், பேசுறது கிளியர் விளங்குங்க சார். ओके ओके।
ஹலோ, நான் பேசுறது விளக்குதா? ஓம் சார். ஹலோ. ஓகே. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் ஈவினிங். ஸ்டார்ட். சார். ஹலோ, நான் ஓ ஓ பேசுறது ஓ விளங்குதா பிள்ளையர்? ஓம் சார். ஓம். ஓகே. இதுக்கு முதல் சார் ஒரு ஒன் ஓகே. மினிட் ஒன்று தந்து கொள்ளுங்க. சாரை பத்தி சொல்லிக் கொள்ளல. சார் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், அதாவது இறுதியா நடந்த அசிஸ்டன்ட் சூப்பரிண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் போட்டி பரீட்சையில சித்தி அடைஞ்சு தற்போது ஏசியா அசிஸ்டன்ட் சூப்பரிண்ட் ஆஃப் கஸ்டம்ஸா இது செஞ்சிருக்கிறார். இதுக்கு முதல் வந்துட்டு ஃபாரின் சர்வீஸ் இன்டர்வியூக்கெல்லாம் போயிருக்கிறார். பல போட்டி பரீட்சையில செலக்ட் ஆனவர். அதே டைம்ல இவர் இங்கிலீஷ்ல வந்துட்டு பிஏ லிட்டரேச்சர்ல டிகிரி முடிச்சிருக்கிறார். எல்எல்பி, அதுக்கு மேல அதிகமா பிஎஸ்சி எம்எஸ்சி டிகிரிகளும் இருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு கிளாஸுக்கு சேரையும் எடுத்திருக்கிறேன். ஓகே சார், கண்டினியூ பண்ணுங்க சார். ஹலோ, கண்டினியூ பண்ணுவோம் என்ன? Yeah. ஹலோ. ஹலோ. சார் விளங்குது இல்ல, சார், பேசுறது சொல்லுங்க. விளங்குதா பிள்ளையர்? ஓகே. இப்ப கண்டினியூ பண்ணுவோம். இதுல என்ன, உங்களோட சப்ஜெக்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்துக்கொண்டோம்னா இது 1.5 ஹவர் கொண்ட பேப்பரா இருக்கும். அப்ப அந்த 1.5 ஹவர்ல இந்த வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வெறும் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸா இருக்கும். இப்ப உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் ஒன்று ஷேர் பண்ணிருக்கணும்ல, அதுல ஸ்கிரீன்ல கிடக்குற பேப்பர். விளங்குது சார். இது எங்கட எக்ஸாமுக்கு அதாவது லாஸ்டா நடந்த எக்ஸாமுக்கு முதல் எக்ஸாம்ல நடந்த பேப்பர், சரியா? 2017 நடந்த பேப்பர். அந்த பேப்பரை தான் டே போட்டுக்கிறேன். இது உங்களோட பாஸ் பேப்பர் உண்டு. இந்த பேப்பர்ல பார்த்துக்கொண்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கேள்விகள். இப்போ முதலாவது கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு கன்வர்சேஷன் சம்பந்தமான ஒரு கேள்வி வந்து ஒரு உரையாடல் வந்து அதுல இருக்கிற முதல் பேப்பர் ஒன்று எடுத்தீங்கன்னா என்ன செய்யணும்னா முதல் பேப்பரை ஓவராலா பார்க்கணும், சரியா? இப்ப பேப்பர்ல இருக்கிற ஒவ்வொரு கேள்விகளும் என்ன வந்திருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அவசரமா ஒவ்வொருவளா பார்க்கணும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு தந்திருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கவனமா வாசிக்கணும், சரியா? பேப்பரை ஓவராலா பாக்குறதுக்கு முதல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தந்திருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எது வேண்டாலும் மேலிருந்து கீழுக்கு அவசரமா. இப்ப பாருங்க, இந்த முதலாவது பேப்பர்ல என்ன இருக்கு, இந்த வித்தின் பிராக்கெட் 2 போட்டது உங்களுக்கு ரெண்டாவது சப்ஜெக்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் போட்டு முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்கு, ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் ஆன் திஸ் பேப்பர் இட்செல்ஃப். ரெண்டாவது என்ன தந்திருக்கு, இஃப் த கிவன் ஸ்பேஸ் இஸ் இன்சஃபிஷியன்ட் டு ரைட் ஆன்சர்ஸ் கெட் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் தந்திருக்கு. முதலாவதுல தந்திருக்கு என்ன, எல்லா கொஸ்டின்ஸுக்குமே விட எழுதட்டாமல் தந்திருக்கு. அடுத்து என்ன தந்திருக்கு, இந்த பேப்பர்லயே ஆன் திஸ் பேப்பர் இட்செல்ஃப், இந்த பேப்பர்லயே விட எழுதட்டாமல் சொல்லி தந்திருக்கு. அடுத்து ரெண்டாவதுல இந்த ஸ்பேஸ் தந்திருக்கிற ஸ்பேஸ் ஆன்சருக்கு விட எழுதுறதுக்கு போதாட்டி இன்சபிஷியண்டா இருந்தா நீங்க எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸை பெற்றுக்கொள்ளட்டாம்னு சொல்லி தந்திருக்கு. அதுல அந்த முக்கியமான விஷயங்களை உங்களுக்கும் ஹைலைட் பண்ணி விட்டுருக்காங்க. விளங்குதா பேசுறது? ஹலோ. ஹலோ. ஓகே. அப்ப பாருங்க, அப்ப இதுல அந்த கேள்விகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்ப முதலாவது கேள்வி எடுத்துக்கொண்டா அதாவது பல வகையான கேள்விகள் வந்துருக்கு. முதலாவது கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா முதலாவது உங்களுக்கு என்ன, ஒரு உரையாடலை தந்து ஒரு உரையாடல் சார்ந்த கேள்வியை இப்ப வாசிக்கவும் இல்லை, என்னென்ன வாசிக்கலாம் நான் வெளிப்படையா தெரியுது என்னன்னு. இப்ப ஒரு கன்வர்சேஷனை தந்தா அதுல ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கு முதலாவது. இப்ப ரெண்டாவது கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா என்னன்னு விளங்குது. ரெண்டாவது கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு 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 எஸ்ஏ
ஒரு எஸ்ஸே ஒன்று எழுதுறதுக்குரிய ஒரு கேள்வியா இருக்கு ரெண்டாவது கேள்வி. ஏன்னா சும்மா மேலால பார்த்து தெரியும் சீனியர் ஆஃபீஸர் ஆஃப் ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் ஹவு டு யூ ரெஸ்பாண்ட் டு தி above claim ரைட் யுவர் ஒப்பீனியன் இன் திஸ் ரிகார்ட் யூசிங் about 100 words சொல்லி ஒரு எஸ்ஏ ஒன்று எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேள்வியா இருக்கு ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்ன தந்திருக்கு? ஒரு கிரைத்தல் வகையான ஒரு கேள்வியா இருக்கு, ஒரு கம்ப்ரிஹென்ஷன் கேள்வியா இருக்கு. மூணாவது கேள்வி ஒரு உரையாடல், ஒரு உரை பகுதி ஒன்று தந்திருக்கு. அந்த உரை பகுதியில இருந்து கேள்விகள் கேட்டு மூணாவது கேள்வியா. அப்ப அது கொஞ்சம் ஒரு நீண்ட கேள்வியா இருக்காது மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வியை பாருங்க. read the following part of a news item that appeared in a local newspaper. அப்போ ஒரு நியூஸ் பேப்பர்ல அப்பியர் ஆன ஒரு பகுதியை தந்து ஒரு ஆர்டிக்கல், ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர்ல ஒரு அப்பியர் ஆன ஒரு நியூஸ் ஐட்டம் அது தந்துட்டு அதுல என்ன கேள்வி கேட்டது? இமேஜின் தட் யூ வர் தி ஆஃபீஸர் ஹூ டிடெக்டட் தெம், டிஸ்கிரைப் ஹவு யூ டெல்ட் வித் த சிச்சுவேஷன், யூஸ் அபவுட் 75 words. இதுவும் ஒரு சின்ன ஒரு கம்போசிஷன், ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் எழுதுற மாதிரி தான் கேள்வி. அஞ்சாவது கேள்வியை பாருங்க. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் பிகினிங் with the given sentence. அப்ப இந்த சென்டென்ஸோட தொடங்கி நீங்க ஒரு பேராகிராஃப் எழுதட்டாம், அதுவும் ஒரு 100 words எழுதட்டாம்னு சொல்லி தந்துருக்கு. ஆறாவது கேள்வியை பாருங்க. fill in the blanks in the following text using the given words within brackets. use one word only once. அப்ப இதுல ஆறாவது கேள்வி ஒரு அந்த இடைவெளி நிரப்புறது, அந்த தந்திருக்கிற அந்த சொற்கள்ல இருந்து மிகவும் ஒரு பொருத்தமான சொல்ல தெரிவு செய்து இடைவெளி நிரப்புற கேள்வியா ஆறாவது கேள்வி வந்திருக்குது. சரியா? அப்ப இதுல பாத்துக்கொண்டீங்கன்னா பெரும்பாலான கேள்வி நீங்களா கிரியேட்டிவிட்டி, உங்களோட ஆக்கத்திறன் சார்ந்த கேள்வி தான் பெரும்பாலான கேள்விகளா இருக்கு. பெரும்பாலான கேள்விகள் நீங்க கட்டுரை எழுதுறது அது சார்ந்த கேள்விகள் தான் பெரும்பாலான. இப்ப இதுல பாருங்க, முதலாவது கேள்வியும் அந்த ரெண்டாவது கேள்வியும், முதலாவது கேள்வியும் மூணாவது கேள்வி, அந்த மூணாவது கேள்வி ஒரு கிரைத்தல் வகை கேள்வி. முதலாவது கேள்வி ஒரு கன்வர்சேஷன். அடுத்து கடைசி கேள்வி அந்த தந்திருக்கிற வேர்ட்ஸ்ல இருந்து பொருத்தமான வேர்ட்ஸை கொண்டு இடைவெளின்னு கேட்கலாம். அப்ப அந்த 3 கேள்வி நான் என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க தேடி எடுத்து நிரப்பி போட்டு எழுதுற மாதிரி கேள்விகளா இருக்கு. அந்த மற்ற கேள்விகள் எல்லாமே நீங்க கம்போசிஷன் மாதிரி எழுதுற கேள்விகளா தான் இருக்கு. மொத்தமா 6 கேள்விகள் வந்திருக்கு ஒரு 1.5 மணி நேரத்துல செய்யுது. அப்ப இதுல பெரும்பாலான கேள்விகள் நீங்க அந்த கட்டுரை வடிவத்துல எழுதுற கேள்விகளா தான் இருக்குது பெரும்பாலான கேள்விகள். விளங்குதா? ஹலோ சார் விளங்குது. ஹலோ சார் விளங்குது. ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, பெரும்பாலும் நீங்க என்னத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும் பெருமட்டுக்கு உங்களோட கிராமர், இதுல கிராமர்ங்கிறது கூடுதலா தேவைப்படும். எப்படி இருந்து கிராமர் நேரடியா உங்களுக்கு காட்டியும் உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அணுகிறதுக்கு உண்மையா கிராமர் நாலேஜ், ஒரு இலக்கண அறிவு கூடுதலா தேவைப்படும். ஆனா நீங்க இருக்கிற குறிப்பிட்ட காலத்துக்குள்ள, குறிப்பிட்ட காலம்னு சொல்றது உங்க எக்ஸாம் நினைக்கிற மாதிரி ஆகஸ்ட்ல அப்படி நடக்கலாம். அப்ப குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்குள்ள நீங்க அப்ப கிராமர்ல எந்த அளவுக்கு அந்த ஃப்ளூவன்சி, அந்த உங்களோட பிக்கப் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. அந்த இருக்கிற அளவுக்கு ஏற்ப நீங்க கிராமரை கூடுதலா இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும். அப்ப கிராமருக்குன்னு சொல்லி தனியா ஸ்டார்ட் பண்ணி இது செஞ்சோம்னா நமக்கு டைம் இல்லாம இருக்கும். அப்ப பேப்பர் வடிவத்திலேயே பேப்பராகவே கொண்டு போனாதான் உங்களோட அதுக்குள்ளேயே நீங்க அதை பிக்கப் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி இருந்தா தான் உங்களுக்கு இலகுவா இருக்கும். சரிதானே? ஹலோ ஓகே. அப்ப இந்த கேள்விகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா முதலாவது நீங்க பேப்பர் எடுத்த உடனே என்ன செய்யணும்னா டைம் என்ன செய்யணும்னா அலோகேட் பண்ணணும். டைம் அலோகேட் பண்ணணும்னு சொல்லல 1.5 hour பேப்பர் என்றா 1 மணித்தியாலம் 30 நிமிஷம் கொண்ட பேப்பரா இருக்கு. அப்ப 1 மணித்தியாலம் 30 நிமிஷம் என்ன செய்யலாம், சராசரி சரியா பார்த்தோம்னா 90 நிமிஷம் கொண்ட பேப்பரா இருக்கு. அப்ப 90 நிமிஷம் கொண்ட பேப்பர்னா மொத்தமா 6 கேள்விகள் தந்திருக்கு. மொத்தமா 6 கேள்விகள் தந்திருந்தா நீங்க என்ன செய்யணும், 90 நிமிஷம் கொண்ட பேப்பர்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க 15 நிமிஷம் நீங்க ஒதுக்க வேண்டி இருந்திருக்கு. அப்படித்தானே? அப்ப 15 நிமிஷம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் 15 நிமிஷம் நீங்க ஒதுக்கணும்னு சொன்னா நீங்க 15 நிமிஷத்தை தாண்டி எழுதுனீங்கன்னா 1.5 மணித்தியால பேப்பருக்குள்ள நீங்க முடிச்சு கொள்ள இயலாம இருக்கும். உங்களுக்கு டைம் போதாமலுக்கு வரும். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த எழுதுற கேள்விகள் எல்லா கேள்வியும் உதாரணமா 2வது கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்ப நீங்க 100 சொல்லி எழுதணும். அப்ப 100 சொல்ல 2வது கேள்வி எழுதணும். அடுத்து 3வது கேள்வி கிரைத்தல் வகை கேள்வி. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா எல்லாத்துக்கும் சம அளவான நேரத்தை ஒதுக்கக்கூடாது. உதாரணமா
இப்போ முதலாவது கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு 15 நிமிஷம் இருந்தாலும் அதோட குறைஞ்ச எந்த கேள்வியும் தான் அந்த குறிப்பிட்ட 15 நிமிஷம் அதோட குறைஞ்ச நேரத்துல நீங்க முடிக்கிறது தான் மிகவும் கூடுதலாக உங்களோட முயற்சியை செய்யணும். 15 நிமிஷத்துக்கு உட்பட்டு முடிக்கிறது தான் உங்களோட கேள்வியை நீங்க 15 நிமிஷம் என்று சொல்றது என்னன்னா இப்ப இந்த பேப்பருக்கு பொறுத்து தான் 15 நிமிஷம். இந்த பேப்பர்ல 6 கேள்வி வந்திருக்கு, 6 கேள்வி வந்திருக்கு, 1.5 மணி நேரத்துல 6 கேள்வி வந்திருக்கு, ஒரு கேள்விக்கு 15 நிமிஷம் படி வருது. இப்ப சில நேரம் இப்ப உங்களோட பேப்பர்ல எடுத்துக்கொண்டு சில நேரம் 8 கேள்வி வந்துடலாம். சரியா? 1.5 மணி நேரத்துல 8 கேள்வி செய்ய வேண்டி வந்துடலாம். ஹலோ, விளங்குதா? ஹலோ, விளங்குதா பிள்ளையா? ஓகே, அப்ப 8 கேள்வி வந்துட்டேன்னா நீங்க அந்த அதுக்கேத்த மாதிரி பிரிக்கணும். அப்ப அந்த நேரத்துல 15 நிமிஷத்தையும் விட குறையும் ஒவ்வொரு கேள்விக்கு நீங்க எடுக்கிற டைம். சில நேரம் கேள்வியை கொஞ்சம் பெருசாக்கி ஒரு சில நேரம் 5 கேள்வியும் வந்துடலாம். 90 நிமிஷத்துல 5 கேள்வி செய்யற மாதிரியும் வந்துடலாம். அப்ப அந்த நேரத்துல டைம் கூடும். அப்ப அந்த கேள்வியோட எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி நீங்க மொத்த நேரத்தை பிரிச்சு நீங்க அலோகேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்ப ஒவ்வொரு கேள்விக்கும் இவ்வளவு நேரம் சொல்லி பிரிச்சு அலோகேட் பண்ணணும். அப்படி பண்ணி எடுத்து எழுதுகளையும் நீங்க ஒவ்வொரு கேள்விக்கு நீங்க அலோகேட் பண்ற டைமையும் விட குறைஞ்ச நேரத்துல அந்த கேள்வியை முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில நேரம் அப்படி முடிக்க இயலாம போய் உங்களுக்கு கூடுதலான நேரம் தேவைப்படுதுன்னு வைப்போம். உதாரணமா எந்த கேள்வி ஒன்றுக்கு ஒரு கேள்விக்கு 15 நிமிஷம் நீங்க ஒரு 20 நிமிஷம் எடுக்கீங்கன்னா நீங்க அந்த மத்த கேள்வியில அந்த டைம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். மத்த கேள்வி ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். நீங்க அங்கால அதுக்கும் கூடுதலா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பரை டைமுக்குள்ள முடிக்க இயலாம வரும். நீங்க 6 கேள்வி செய்ய வேண்டிய இடத்துல 4 கேள்வி தான் செய்வீங்க அல்லது 5 கேள்வி தான் செய்வீங்க உங்களோட அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி. அப்ப நீங்க என்ன இங்க மிக முக்கியமா பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்ன, நீங்க அந்த டைமுக்குள்ளேயும் செய்யணும், சரியாகவும் செய்யணும். டைமுக்குள்ள செய்துட்டு விடுறது மட்டும் இல்ல, எல்லாரும் பேப்பரை தந்து செய்துட்டு விடுறது மட்டுமில்ல, அந்த செய்யற கேள்விகள் எல்லாத்தையுமே கூடிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணணும்னா அது மிகச்சரியான விடையை கொடுத்து தான் ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு. சரியா? ஹலோ, ஓகே சார். ஹலோ, ஓகே ஓகே ஓகே. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டு ஒரு கேள்வியை அணுகிற என்று சொல்லிருக்கல முதலாவது கேள்வி ஒவ்வொரு கேள்வியா எடுத்து பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கேள்வியா எடுத்து பார்த்து இந்தந்த கேள்வி தான் இந்தந்த கேள்வியா இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க பிடிச்சு கொண்டிருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்க அந்த கேள்விகளை நீ செய்யறதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா சரி, ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சரி, கேள்விகள் ஒவ்வொன்று வேண்டாம். அதுல நீங்க கேள்விகளை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி என்றால் பெரும்பாலும் எந்த ஒரு ஒப்பீனியன் என்னன்னா நீங்க இந்த கேள்வி இருக்கு, முதலாவது கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா அது தந்திரிக்கிறதுல இருந்து செலக்ட் பண்ணி போடுறது. சரியா? இப்ப 2வது கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு எஸ்ஏ, 3வது கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா என்ன, ஒரு கம்ப்ரிஹென்ஷன் கேள்வி. 3வது கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிற கேள்விய எந்த ஒப்பீனியன்ல கஷ்டம்னு நினைக்கிற கேள்வியை முதல் ஒரு குறைஞ்ச நேரத்துக்குள்ள எடுத்து முடிச்சீங்கன்னா பிறகு அதுக்கு உங்களுக்கு கூடிய டைம் தேவைப்படாது. அல்லது உங்களுக்கு ஈஸி கேள்வியை ஃபர்ஸ்ட் செய்ய பண்ணியிருந்தாலும் சரி, நான் அப்படியும் செய்து கொண்டு வரலாம். ஆனா கஷ்டம் பண்ணி நினைக்கிற கேள்வி பின்னுக்கு டைம் போறதை விட அதை முன்னுக்கு எடுத்து முடிச்சு கொண்டா உங்களோட நேரத்தை கொஞ்சம் கூட சேவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். அது உங்களோட நேசுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். ஆனா எதை புரியும் அந்த நீங்க ஒதுக்குன டைமை விட குறைஞ்ச டைமுக்குள்ள செய்ய பார்க்கணும். அல்லது உங்களுக்கு டைம் கொஞ்சம் கூடுதலா தேவைப்படுதுன்னா அதை மற்ற கேள்வியை நீங்க குறைக்க பார்க்கணும். ஏன்னா இருக்கிற டைம் 1.5 மணி நேரம், அதுக்குள்ள நீங்க 6 கேள்வி செய்யப்படுங்க, பெரிய 6 கேள்வி. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க டைமை அலோகேட் பண்ணி நீங்க செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த கேள்விகள். சரிதானே? ஹலோ, ஓ சார், நீங்க சொல்லுங்க, விளங்குது சார் எங்களுக்கு. ஹலோ, ஓ சார், விளங்குது சார். Okay, sir. Understanding. ஓகே 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 ஓகே. என்னடா இப்ப நாங்க இப்ப கனெக்ட் பண்ணிருக்கிறோம், எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். சம்டைம்ஸ் கவரேஜ் இஷ்யூஸ் அல்லது வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். இஷ்யூஸ் இருக்கிறதால உங்களுக்கு நேரம் விளங்காம போயிடலாம். சம்டைம்ஸ் நீங்க பேசுறது எனக்கு விளங்காம போயிடலாம், அல்லது நான் பேசுறது விளங்காம போயிடலாம். அப்ப இடையிலேயே நீங்க ஒரு இன்டராக்ஷன்ஸோட இருந்தா தான் ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்கிறது தெளிவாகும், எனக்கும் தெளிவாகும், உங்களுக்கு தெளிவாகும். ஆகவே இடையிலேயே நீங்க பேசிக்கொள்ளுங்க. அது எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? சரியா? ஓகே சார். ஓகே ஓகே. அப்ப நான் இப்ப இந்த பேப்பருக்குள்ள நுழைவோம் என்ன. அப்ப இந்த பேப்பருக்குள்ள போனீங்கன்னா இப்ப நான் முதல்ல ஒவ்வொரு கேள்வியா நான் பார்த்திருக்கேன்.
அப்ப இதுல கொஞ்சம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிற கேள்வி என்ன, இந்த கிடைத்தல் கேள்வி, அந்த கம்ப்ரிஹென்ஷன் கேள்வியில கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா அந்த கம்ப்ரிஹென்ஷன் கேள்வியில எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த கம்ப்ரிஹென்ஷன் கேள்வியில வரக்கூடிய அந்த சவால்கள், அந்த சேலஞ்சஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு பந்திய முதல் வாசிச்சீங்கன்னா, ஒரு கம்ப்ரிஹென்ஷன் கேள்வி எடுத்தீங்கன்னா, முதலாவது நீங்க அந்த மெசேஜ வாசிக்கிறதுக்கு முதல் தந்திருக்கிற கேள்வி. இப்ப நாம இப்ப என்ன செய்வோம்டா, முதலாவது இந்த கம்ப்ரிஹென்ஷன் கேள்விக்குள்ள போவோம். சரியா? இப்ப இதுல இருந்து 6 கேள்வியில முதலாவது கேள்வி எடுக்கும், மூணாவது கேள்வி எடுக்கும். மூணாவது பெரிய கேள்வி read the following text and do the activities given below it. அதாவது இந்த டெக்ஸ்ட வாசிச்சு அதுக்கு கீழே தந்திருக்கிற அந்த செயற்பாடுகளை செய்யட்டாம்னு சொல்லித்தான் சொல்லுது அந்த கேள்வி. சரியா? இப்ப இதை நம்ம விளங்கிட்டேன். இப்ப விளங்கினது பிறகு நாங்க என்ன செய்யணும்னா, முதல்ல எடுத்தோன்னு பார்த்து கம்ப்ரிஹென்ஷன் கேள்வி எடுத்தோன்னா முதலாவது இந்த பெசேஜுக்குள்ள போய், அந்த தந்திருக்கிற பெசேஜுக்குள்ள போய் அந்த பெசேஜ வாசிக்காமலுக்கு நாங்க முதல்ல என்ன செய்யணும்னா, அந்த தந்திருக்கிற கேள்விகள் சம்பந்தமான ஒரு தெளிவான முழுமையான ஐடியா எடுக்க தேவையில்லை. அவசரத்துக்கு நாங்க என்ன தந்திரிக்கன்னு சொல்லி ஒரு மேலோட்டமான ஒரு ஐடியாவை எடுத்துக்கொண்டது நல்ல. எடுத்துக்கொண்டு அந்த ஐடியாவை எடுத்துக்கொண்டு நீங்க அந்த பந்தியம் வாசிக்க போகணும். பந்திய வாசி போட்டு கேள்விக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியும் செய்யலாம். ஏன்னா பந்திக்கு டைம் எடுத்துரும், கொஞ்சம் டைம். அப்ப கேள்வி என்ன தந்திருக்காரு, என்ன சார்ந்த அந்த கேள்வி தந்திருக்காரு. அப்ப ஒவ்வொரு பந்தியும் பல்வேறு துறை சார்ந்த பந்திகளா இருக்கும் ஒவ்வொரு பந்தி. அப்ப உதாரணமா இப்ப கஸ்டம்ஸ் எக்ஸாம் 2 பேருக்குலாம் அந்த பந்திகள் பெருமட்டுக்கு கஸ்டம்ஸோட தொடர்படுத்தியால் அந்த பந்தி வேறு. ஆனா அந்த பந்தி கஸ்டம்ஸ், அதாவது சுங்கத்தோட தொடர்படுத்தி தான் அந்த பந்தி வேறு. ஆனா சுங்கத்தோட தொடர்படுத்தித்தான் அந்த பந்தி வரணும் பண்ணி எந்த கட்டாயமும் இல்லை. இப்ப அந்த அந்த பந்தி சில நேரம் ஒரு கலை சார்ந்திருக்கலாம், கலாச்சாரம் சார்ந்திருக்கலாம், கல்வி சார்ந்திருக்கலாம், ஏதாவது ஒரு துறை சார்ந்தும் அந்த பந்தி இருக்கலாம். அப்ப அந்த பந்தி என்ன சார்ந்திருக்கு, அந்த பந்தி என்ன சார்ந்திருக்கு, என்னத்த ஒரு கேள்வியா கேட்காருங்கிறது நீங்க வாசிச்சுட்டு கேள்விய மேல வாசிச்சு பிறகு பந்திய வாசி நீங்க கேள்வி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் இலகுவா இருக்கு. அப்ப முதலாவது இப்ப பாருங்க, இப்ப இந்த நான் மூணாவது சொல்லிட்டேன். இப்ப பாருங்க முதல்ல என்ன சொல்றா, ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் beside each of the following statements according to the information in the text. அதாவது இப்ப இவன் என்ன சொல்ல, ட்ரூ அல்லது ஃபால்ஸ் சொல்லி எழுதட்டாமன்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அந்த அறிவுறுத்தல்களை கிடைத்தல் வகை கேள்விகள் செய்யலாம். ஆக முக்கியம் என்னன்னா, அறிவுறுத்தலை சரியா பின்பற்றணும். அறிவுறுத்தலை பின்பற்றாம நீங்க விட எழுதுனீங்கன்னா, அந்த விட சரியா இருந்தாலும், அது மேலோட்டமா பாக்குறது சரியா இருந்தாலும் அவர் உங்களுக்கு புள்ளிகள் மார்க்ஸ் போட மாட்டார். உதாரணமா இவர் என்ன சொல்லிருக்கார், ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது ட்ரூ அல்லது ஃபால்ஸ் உங்களுக்கு பிளாக்காலையும் அது ஹைலைட் பண்ணி காட்டுங்க. True or false என்று எழுதட்டாம். Beside each of the following statements according to the information in the text. தரப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸுக்கு ஏற்ப நீங்க ட்ரூ அல்லது ஃபால்ஸ் எழுதட்டாம். அப்படின்னா நீங்க இப்ப இந்த ட்ரூன்னா இப்ப நீங்க டி என்று போட்டீங்கன்னா அல்லது ஃபால்ஸ்ன்னா எஃப் என்று போட்டீங்கன்னா தனியா எழுத்த மட்டும் போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அப்ப தந்திருக்கிற அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நீங்க ட்ரூ எழுதட்டாம்னு சொன்னா எழுதணும். TRUE ட்ரூ என்று, ஃபால்ஸ்ன்னா FALSE ஃபால்ஸ் என்று நீங்க விடைய பக்கத்துல அந்த புள்ளிக்கோடுல எழுதணும். ஆல்ரெடி உங்களுக்கு அறிவுறுத்தல் தந்துட்டாரு என்னன்னா, இந்த பேப்பர்லயே விட எழுதட்டாமன்னு சொல்லி தந்துட்டாரு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர், உங்களுக்கு இடைவெளி போதாட்டி மட்டும்தான் உங்களுக்கு மேலதிக தாள் எடுக்கட்டாமன்னு சொல்லி தந்துட்டாரு. அப்ப இதுக்கெல்லாம் சாதாரணமா உங்களுக்கு இடைவெளி போதாம விடாது, இடத்துலயே பக்கத்திலேயே எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப நீங்க அந்த அந்த தரப்பட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கவனமா வாசிக்கணும். இப்ப மூலாவது அப்படி அந்த ரோமன் நம்பர் 1ல அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்கேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எழுதிட்டான். ரோமன் நம்பர் 2 பாருங்க. ரோமன் நம்பர் 2ல என்ன சொல்லிருக்க, அண்டர்லைன் கரெக்ட் ரெஸ்பான்ஸ், அந்த சரியான ரெஸ்பான்ஸுக்கு அண்டர்லைன் பண்ணட்டாமன்னு சொல்லி தந்திருக்காரு. அக்கார்டிங் டு த ரைட்டர்ஸ் ப்ரொபோசல் which of the following is excluded in the fast track clearance. பாருங்க இதுல அதுல சரியானதுக்குள்ள அந்த அண்டர்லைன் பண்ணட்டாமன்னு சொல்லி தந்திருக்காரு. மூணாவது பாருங்க, ரைட் ஆன்சர்ஸ் டு த ஃபாலோயிங் क्वेश्चंस in the space provided. அப்ப இதுல அந்த ஆன்சர்ஸ் எழுதிட்டாமன்னு சொல்லி தந்திருக்காரு. அப்ப இதுல நீங்க என்ன செய்யணும்னா, 2 லைன் தான் விட்டுருக்காரு. அப்ப இந்த 2 லைனுக்குள்ள வரக்கூடிய மாதிரி தான் எழுதணும் ஆன்சர். ஆனா இதுல மிகவும் அந்த விரும்பத்தக்கது என்னன்னா, நீங்க ஃபுல் ஆன்சர், ஒரு ஃபுல் ஆன்சர் எழுதுனீங்கன்னா அந்த 2 லைனுக்குள்ள மிச்சம் நல்லா இருக்கும். இப்ப சிலர் என்ன செய்வாங்கன்னா, இப்ப இந்த சில சொற்களை கண்டுபிடிச்சு அந்த சொற்கள் அந்த பந்தில இருக்கிறதோட தொடர்படுத்தி அப்படி இருக்கிறத கொண்டு வந்து போடணும். அது சரியான முறை இல்லை. நீங்க என்ன செய்யணும், கேள்வி விளங்கித்தான் அந்த கேள்விக்கு தான் விட எழுதணும். சரியா? அது ரோமன் நம்பர் 3.
ரோமன் நம்பர் 4 பாருங்க. ரைட் ஒன் வேர்ட் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் செலக்டிங் ஃப்ரம் டெக்ஸ்ட் விச் பெஸ்ட் ஃபிட்ஸ் த கிவன் டெஃபினிஷன்ஸ். அப்ப பின்வரும் ஒவ்வொன்றுக்கும் டெக்ஸ்ட்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ணி, அப்ப இதுக்கு நீங்க டெக்ஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ணி நீங்க ஒரு வேர்ட் எழுதணும். சரியானே? இது இந்த 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 தந்திரிக்கு அந்த க்ளோஸ் உதாரணமா ஏ எடுத்துக்கொண்டீங்க. அந்த ரோமன் நம்பர் 4 விட இந்த இந்த ஏன்னு போட்டுக்கிறத பாருங்க. டிஸ்ஆனஸ்ட் ஓ இல்லீகல் பிஹேவியர் ஸ்பெஷலி பை தோஸ் ஆஃப் பர்சன்ஸ் இன் அத்தாரிட்டி சொல்லி தந்திரிக்காரு. அப்ப இதுக்கு மெச்சாகிற ஒரு வேர்டை நீங்க கண்டுபிடிச்சு எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. சரிதானே? ரைட். அப்ப நாங்க இனி கேள்விகளுக்குள்ள போவோம். மூணாவது கேள்வியை பாருங்க. மூணாவது கேள்வி பாத்தீங்கன்னா நாங்க மேலால வாசிப்போம் ஒவ்வொரு கேள்வி. இப்ப ரோமன் நம்பர் பார்த்தோம்னா ரோமன் நம்பர்ல ஏல என்ன செஞ்சிருக்காரு? வெஸ்டர்ன் ஃபைனான்சியல் அனலிஸ்ட்ஸ் have an extremely negative view of the performance rate of Russian customs officials. இப்ப என்ன சொல்ற? வெஸ்டர்ன் ஃபைனான்சியல் அனலிஸ்ட்ஸ் have an extremely negative view of the performance rate of Russian customs officials. அப்ப இதுல வெஸ்டர்ன் ஃபைனான்சியல் அனலிஸ்ட் உண்மையாகவே ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எதிரான பார்வை, அதாவது ரஷ்யன் கஸ்டம்ஸ் ஒபிஷியல்ஸ், ரஷ்யன் கஸ்டம்ஸ், அதாவது ரஷ்ய சுங்க அலுவலர்கள்ன்ற செயற்பாடு வீதம் பெர்ஃபார்மன்ஸ் ரேட் சார்ந்து அவங்க உண்மையாகவே ஒரு எதிரான ஒரு போக்கைத்தான் கொண்டிருக்காங்க. வெஸ்டர்ன் ஃபைனான்சியல் அனலிஸ்ட் அப்படியான போக்கை கொண்டிருக்காங்க நம்ம சொல்றாரு. அப்ப இது அந்த பந்தியின்படி எஸ்ஸா இருந்தா ட்ரூவா இருந்தா இங்க 2 போடணும், பந்தியின்படி ஃபால்ஸா இருந்தா பிழையா இருந்தா பிள்ளைன்னு போடணும், ஃபால்ஸ்ன்னு போடணும். அவ்வளவுதான். ரெண்டாவது என்ன சொல்ற? The writer believes that the current problems in Russian customs can be overcome immediately. அதாவது என்ன சொல்ற? ரஷ்யன் கஸ்டம்ஸ்ல தற்போது இருக்கிற பிரச்சனைகள் மிகவும் அவசரமா இம்மீடியட்டா தீர்க்கப்படக்கூடிய முறியடிக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்குமான்னு சொல்லி ரைட்டர் எழுத்தாளர் நம்புவதாக சொல்றார். ரைட்டர் பிலீவ்ஸ் தட் த கரண்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ரஷ்யன் கஸ்டம்ஸ் கேன் பி ஓவர்கம் இம்மீடியட்லி சொல்ற. மூணாவது சொல்றாரு என்ன? ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் inefficiency of Russian customs is the lack of understanding about business needs. One of the main reasons for inefficiency of Russian customs is the lack of understanding about business needs. என்ன சொல்றாரு? மூன்றாவது சீல டீல அதுல என்ன சொல்ல வாரார்? ரஷ்யன் கஸ்டம்ஸ்ல இன்எஃபிஷியன்சி, அதாவது வினைத்திறனற்ற தன்மைக்கான பிரதானமான காரணங்களை உண்டு. அவங்க அந்த பிசினஸ் நீட்ஸ், அதாவது வியாபார தேவைகள் பற்றி அவங்களோட புரிதல் இல்லாம இருக்கிறது தான், அதாவது லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிதல் மிக குறைவா இருக்கிறது தான். அதாவது ரஷ்யன் கஸ்டம்ஸ்ல அதாவது ரஷ்ய சுங்க அந்த ஒபிஷியல்ஸ்ல அதாவது இன்எஃபிஷியன்சி, அதாவது ரஷ்ய சுங்கத்துல வினைத்திறனற்ற தன்மைக்கு அதான் பிரதான காரணம் சொல்லி சொல்றாரு. நாலாவது சொல்றாரு பாருங்க, the Russian management does not want to change the current practices of their customs regulations. The Russian management does not want to change, அதாவது இந்த ரஷ்யன் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு என்ன சொல்றாரு? does not want to change the current practices of their customs regulations. அதாவது சுங்க ரெகுலேஷன் அதாவது ஒழுங்குமுறைகள் சம்பந்தமாக தற்போதைய நிலைப்பாட்டை மாற்றத்துக்கு ரஷ்யன் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தேவையில்லையா, மாற்ற தேவையில்லையாம சொல்றாரு. நாலாவது என்ன சொல்றாரு? பார்ட் என்ன சொல்றாரு? there is no uniformity in the way the rules and procedures interpreted among the different customs officials in Russia. no uniformity, அதாவது ஒரு சீர்தன்மை இல்ல. in the way rules and procedures interpreted among different customs officials in Sri Lanka. இல்ல ரஷ்யன் வேறுபட்ட கஸ்டம்ஸ் இன் ரஷ்யா வேறுபட்ட கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ்க்கு மத்தியில அதாவது இந்த நோ யூனிஃபார்மிட்டி இந்த வே ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர், அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இன்டர்பிரேட் பண்றேன்னா அந்த பொருள் போடல் செய்யறதுல நீ அத யூனிஃபார்மிட்டி ஒன்று இல்லையாமன்னு சொல்ற among different customs officials in Russia. ரஷ்யாவில் வேறுபட்ட கஸ்டம்ஸ் ஆபீசருக்கு மத்தியில அப்படி ஒன்று இல்லையாமன்னு சொல்றாரு. அப்ப இதுல எங்களுக்கு விளங்குது என்னன்னா, பிரதானமா நீங்க அந்த விளங்கி எடுக்க என்ன செய்யணும், உங்களுக்கு விளங்குற மொழியில தான் விளங்கி எடுக்கணும். சிலருக்கு இங்கிலீஷ்லயே இதை விளங்கி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு சிலருக்கு.
சிலருக்கு அவங்களோட மொழி நடையில, அதாவது அவங்களோட மொழி நடையில அவங்களோட சொந்த மொழியில தமிழ்ல இதை விளங்கி கொண்டு பிறகு விளங்கி கொள்ள முடியுமா இருக்கு. அவங்க தமிழ்ல விளங்கி கொண்டே ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, இங்கிலீஷுக்கு மாத்தி ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதுவும் சரி, அல்லது இங்கிலீஷ்ல விளங்கி எடுத்தாலும் சரி, அது உங்களோட அந்த தனிப்பட்ட அந்த இன்ஃபுளுன்சி, தனிப்பட்ட உங்களோட ஃப்ளூவன்சியோட சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களோட தனிப்பட்ட அந்த மொழி திறமையோட சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அது. ஆனா எதை எப்படியோ நீங்க விரைவா நேரத்துக்குள்ள விளங்கி கொண்டு இதுல விடைய எழுதக்கூடிய மாதிரி இருந்தா சரி உங்களுக்கு. சரியா? இதப்ப நான் வாசிச்சு காட்டுறதுக்கு தான் குறிப்பிட்ட இந்த இவ்வளவு நேரம் எடுத்தது. ஆனா நீங்க எக்ஸாம்ல வாசிக்க என்ன செய்யணும்னா மிக விரைவா நீங்க வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னொரு வழி செய்யலாம். என்னன்னா அந்த 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 வாசிப்பு, அந்த நீங்க கொஞ்சம் இலகுவா வாசிச்சு கொள்றது, அடுத்த நேரத்தை சுருக்கிறதுக்கு ஒரு வழி. உதாரணமா பாருங்க, இந்த ஒரு ரோமன் நம்பர் 1 என்ன சொல்றீங்க, ரைட் ட்ரூ ஓ ஃபால்ஸ். அந்த கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல இந்த ஏ பாருங்க, இந்த ஸ்மால் ஏ போட்டுக்க, ஸ்மால் ஏ இந்த போட்டது இந்த வெஸ்டர்ன் ஃபைனான்சியல் அனலிஸ்ட் have an extremely negative view of performance rate of Russian customs officer. அப்ப நீங்க இதுல குறிப்பிட்ட சொற்களை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளலாமா, பென்சிலோட யூஸ் பண்ணி. இப்போ வெஸ்டர்ன் ஃபைனான்சியல் அனலிஸ்ட் இருந்தா அது அவ்வளோத்தையும் அண்டர்லைன் பண்ணலாம். அந்த ரஷ்யன் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் சில வேர்ட்ஸ்களை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். அந்த வேர்ட்ஸும் பண்ணி நீங்க தேடினாலும் தேடலாம். ஆனா எதை எப்படியோ பந்திய விளங்கி கொள்றது உங்களுக்கு இலகுவா இருக்கு முதல். சரியா? சரி, இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா முதல் இந்த தரப்பட்ட பந்திய முதல் வாசிங்க. வாசிச்சு ஒரு 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 குறிப்பிட்ட அளவு நேரம், ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரணும். 10 மினிட்ஸ். அந்த 10 மினிட்ஸுக்குள்ள நீங்க அந்த பந்தியை வாசிச்சு கொள்ளுங்க. அந்த பந்தியை வாசிச்சுட்டு நீங்க ஆன்சர்ஸை குயிக்கா அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு, அந்த ரோமன் நம்பர் 1க்கு ஆன்சர்ஸை போட்டுட்டு எனக்கு சொல்லுங்க குயிக்கா. சரியா? ஓகே. ஹலோ 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 பிளே. ஓகே சார். Okay, sir. ஓகே ஓகே ஓகே. நீங்க ஒன்றும் அந்த இது செய்யாதீங்க, அந்த நர்வஸ் பண்ணி வந்து பயப்படாதீங்க. என்னன்னா சம்டைம்ஸ் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றும் பயப்படாதீங்க. என்னன்னா அந்த கேள்விகள் சம்டைம்ஸ் இது கொஞ்சம் அப்படித்தான் வரும். கொஞ்சம் அந்த அது கஸ்டம்ஸ் சார்ந்த, உங்களுக்கு சுங்கம் சார்ந்த அந்த துறை சார்ந்த கேள்விகளா தான் பெருமாட்டுக்கு இருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த மொழி உங்களுக்கு இலகுவா வழங்கக்கூடிய மாதிரி இருந்தா உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மொழியை நீங்க இருக்கிற காலத்துக்கு நீங்க பிக்கப் பண்ணி கொண்டீங்கன்னா சரி. சரிதானே? நீங்க இப்ப இந்த கேள்வி வாசிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஆன்சர்ஸை போட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. சரியா? ஓகே. சார் எக்ஸ்கியூஸ். ஓகே சொல்லுங்க. ஓ சார், சின்ன ஒரு டவுட் ஒன்று சார். என்னண்டா இப்போ இங்கிலீஷுக்கு சொல்லுங்க. வந்து சார் செகண்ட் சைடில் தேர்ட் சைடில் வந்து சி எடுத்தா என்ன பிரச்சனையா சார்? விளங்குல எப்படி அது? இப்போ இங்கிலீஷில் சார் ஹலோ ஓ லெவலில் வந்து ஓ லெவலில் சார் செகண்ட் சைட் இல்லாட்டிக்கு தேர்ட் சைடில் வந்து இங்கிலீஷுக்கு சி இருந்தா சார் அது என்ன ப்ராப்ளமா? ஒரே தடவையில் இருக்கணும் அப்படி எதுவும் ரூல்ஸ் இருக்கா சார்? இல்ல இல்ல இல்ல, அப்படி இருக்காது. எனக்கு தெரியும். கெசட் வாசகத்தை, அந்த கெசட்ல சொல்லப்பட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை சரியா பாருங்க. ஆனா அந்த உங்களுக்கு அந்த இங்கிலீஷ்ல சி இருக்கணும்னு சொல்லி கேட்கறதானோடய உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல சொல்லி கேட்க மாட்டாங்க. பெரும்பாலும் ஓ லெவலுக்கு ஆர்டினரி லெவல் எக்ஸாமுக்கு அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனா அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஒன் சிட்டிங்ல, இப்ப இந்த இந்த கஸ்டம்ஸ் எக்ஸாமுக்கு அது கூட கேட்கறல, டிகிரி ஒன்று தேவைப்படும் எப்படியும். ஆனா ஓ லெவல்ல அப்படி ஒன்று பெருமாட்டுக்கு கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு சி ஒன்று எதிர்பார்க்கறது இருக்கும், எதிர்பார்ப்பு கட்டாயம் இருக்கும் சி சார்ந்து. ஆனா அது ஒன் சிட்டிங்ல இருக்கணும் எதிர்பார்ப்பு இருக்க மாட்டாங்க. எப்படி? ஓகே ஓகே, தேங்க்யூ சார். சரியா? அது அது மேலதிகமா இன்னொரு தரம் பார்த்துக் கொள்ளுங்க கெசட்டை. சரியா? ஓகே. என்ன டவுட்னாலும் கேட்டுக்கொள்ளுங்க. ஹலோ சார். ஹலோ சார். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். இந்த மைனஸ் மார்க் சிஸ்டம் ஹலோ சம்பந்தமாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல இயலுமா சார்? ஹலோ, மைனஸ் மார்க் சிஸ்டம் சம்பந்தமாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல இயலுமா சார்? மைனஸ் மார்க் சிஸ்டம் சம்பந்தமா என்னன்னா, இப்ப உங்களோட இல்லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங், அதாவது இப்ப நீங்க ஒரு விட ஆன்சர்ஸ் எழுதுவீங்க தானே, அந்த ஆன்சர் சம்டைம்ஸ் அந்த எக்ஸாமினர் அந்த ஆன்சர் மார்க்கிங் எக்ஸாம்ல பேப்பரை அந்த திருத்துறவருக்கு நீங்க எழுதியிருக்கிற ஆன்சர் தெளிவா விளங்க இல்லைன்னா உங்களோட மார்க்ஸ்ல, அந்த எடுத்திருக்கிற மார்க்ஸ்ல இருந்து குறைப்பாங்க. சரியா? இப்ப சார் இந்த அது முதலாவது உங்களுக்கு கேள்வியில உண்மையா ஒரு கேண்டிடேட்
ஹலோ சார். ஹலோ. ஓ விளங்க சொல்லுங்க. அந்த முதலாவது கேள்வியில சார் 10 அந்த fill in the blanks நிரப்ப வேண்டி இருக்கு தானே சார். இப்போ அதுல வந்து ஒன்று நாங்க பிளவிட்டா அதுக்கு மார்க்ஸ் மைனஸ் ஆகுமா சார், இல்லாட்டி அந்த ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் தானா? இல்ல இல்ல, அதுக்கு மார்க்ஸ் இது செய்ய மாட்டாங்க. இப்ப முதலாவது கேள்வியில நீங்க ஒன்று பிழையாகிறீங்கன்னா அதுக்கு மார்க்ஸ் இது செய்ய மாட்டாங்க, குறைக்க மாட்டாங்க. ஆனா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ஸ் இல்லெஜிபிள், அதாவது தெளிவில்லாத கையெழுத்து, அதுக்கு மார்க்ஸ் குறைப்பாங்க. ஓகே சார். ஓகே. இது வந்து சரியா? இது இங்கிலீஷுக்கு மட்டுமா சார், இல்லாட்டி ஐக்யூக்கும் அப்படி எதுவும் வருமா சார், எதுவும் எழுத வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல? இங்கிலீஷுக்கு மட்டும்தான். ஆனா இங்கிலீஷுக்கு எந்த மட்டும். அபிப்பிராயம் என்ன, நீங்க எந்த மொழி எந்த பாடத்துக்கும் நீங்க அந்த ஹேண்ட் ரைட்டிங் சரியா வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தான் அது ஒரு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஹேண்ட் ஓகே சார். ரைட்டிங் மிகச் சரியா அந்த விளங்கக்கூடிய மாதிரி அவருக்கு எழுதி கொண்டீங்கன்னா மிக பிரயோசனமா இருக்கும், உங்களுக்கு தான் அது நன்மையா இருக்கும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். சரி, மார்க்ஸ் குறைக்கிறங்கிற விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மார்க்ஸ் குறைக்கிற விஷயம் உண்மையிலே உங்களுக்கு பாதகமான விஷயம் தான். ஏன்னா மார்க்ஸ் புள்ளி போடாம விடுற விஷயம், ஒரு கேள்வி ஒரு எழுதின உள்ள பிள்ளையான புள்ளி போடாம விடுற விஷயம் ஒரு ஒரு பாதகமான விஷயம் உண்டு இல்லை, அவ்வளவு பாதகமான விஷயம் உண்டு இல்லை. ஆனா மார்க்ஸ் குறைக்கிறதுங்கிறது உங்களுக்கு எடுத்த மார்க்ஸ் குறையும் தானே. அப்ப அதால உங்களுக்கு அது எப்படியும் பாதகமா தான் இருக்கும். அதால ஹேண்ட் ரைட்டிங் சரியா எழுதி கொள்ளுங்க. சரிதானே? விளங்கக்கூடிய மாதிரி எழுதி கொள்ளுங்க. ஓம் சார். அதாவது அந்த பிளவுற கேள்விக்கு மார்க்ஸ் குறைக்க மாட்டாங்க, அப்படித்தானே சார்? பிளவுற கேள்விக்கு குறைக்க மாட்டாங்க மார்க்ஸ். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. சார் இல்ல சார், நான் பேசுறது கிளியரா? இல்ல, எத்தனை கேண்டிடேட் சார் செலக்ட் பண்ணுவாங்க? மற்ற சார்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்களா, இந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகுனீங்க, என்னென்ன செஞ்சீங்கன்னு அதை கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்றீங்களா? இப்ப இதை பொறுத்தவரையில கஸ்டம்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையில உதாரணமா நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னா, பொதுவா இப்ப எனக்கு இப்ப இங்கிலீஷ் எடுத்துக்கொண்டு எனக்கு இயல்பாகவே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இயல்பாகவே செய்து கொண்டிருக்கேன். இப்ப டிகிரி இங்கிலீஷ் மீடியம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது எனக்கு. இப்ப அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் இந்த எக்ஸாம் சார்ந்து கொஞ்சம் கஸ்டம் சார்ந்து, இப்ப உதாரணமா இதுல கேட்டுக்காரு தானே பாருங்க. உதாரணமா 2வது கேள்வியில இந்த கஸ்டம் சம்பந்தமா ஒரு பந்தி ஒன்று எழுத சொல்லி கேட்டுக்காரு பாருங்க. 2வது கேள்வியில ஒரு பந்தி உண்டு. The senior officer of Sri Lanka Customs, how do you respond to the above claim? Write your opinion in this regard using about 100 words. 100 சொல்லுங்க ஒரு பந்தி உண்டு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? கஸ்டம்ஸ் அந்த துறை சார்ந்து உங்களுக்கு அறிவு கொண்டு இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்க ஒரு சில விஷயங்களை தேடி அந்த கஸ்டம்ஸ் என்ன, இப்ப சுங்க திணைக்களத்துல இப்ப அவங்களோட அந்த விஷன் அவங்களோட அந்த தூர நோக்கு இலக்கு அப்படியான விஷயங்கள். மற்றது அவங்களோட அந்த டார்கெட்ஸ், ஒவ்வொரு அனுவலி இவ்வளவு டார்கெட், ஒவ்வொரு வருடாந்தமும் அவங்களோட சுங்க திணைக்களம் சொன்னா அவங்களோட பிரதானமான இலக்கு என்ன? உதாரணமா ரெவென்யூ கலெக்ஷன். உதாரணமா ரெவென்யூ கலெக்ஷன் என்ன சொல்றீங்கன்னா வருமான சேகரிப்பு, அரசுக்கான வருமான சேகரிப்பு தான் அவங்களோட பிரதானமான பணியா இருக்கு. அதுக்காண்டி அவங்க எடுத்துக்கொள்ள நடவடிக்கைகள், அது சம்பந்தமான விஷயங்களை தேடி உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும். அந்த அறிவு உங்களுக்கு மிகப்பெரிய யோசனமா இருக்கு. சரியா? அந்த அறிவு இதுல கேள்விகளை தெரிவிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு கேள்விகளை செய்யறதுக்கு இலகுவா இருக்கும். அதே நேரத்துல பேப்பரை அணுகிறதுக்கும் உங்களுக்கு இலகுவா இருக்கும். சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார், உங்களோட பேப்பரும் இதே மாடலுக்கு தானே சார் வந்தது? இந்த எங்கட மாடலுக்கு வந்தது, எங்கட பேப்பர் என்னன்னா இதே மாடல் தான். அந்த கேள்விகள் என்ன செஞ்சா கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. கேள்விகள் அமைப்பு வித்தியாசமா. உதாரணமா இந்த இதே மாடல் தான் ஒரு 6 கேள்வி தான் வந்தது. கேள்விகளோட அமைப்பு சற்று வித்தியாசமா இருந்துச்சு. பிறகு ஒரு வகுப்புகள்ல பார்ப்போம். சரியா? சார், இதுல வந்து நீங்க சொன்னீங்க சம்பந்தமான நாலேஜ் எடுத்துக்கிறீங்கல்ல,
இது வந்து நீங்க இப்ப நார்மலா ஒரு கஸ்டம் வெப்சைட் அப்படி பார்த்து அதுல நோட் பண்ணா போதுமா இல்ல வேற சரி ரிசோர்ஸஸ் அப்படி இப்படி ஸ்பெசிபிக்காக? நீங்க இப்ப இதுக்கு என்ன செய்யலாம்டா, நீங்க வெப்சைட்டையும் யூஸ் பண்ணலாம். வெப்சைட்ல இருந்தும் நீங்க தகவல்கள், நிறைய தகவல்களை எடுத்துக்கொள்ளலாம். சரியானே? அடுத்தது நம்ம லைப்ரரிகள்ல அந்த கஸ்டம் சம்பந்தமான சில சில புக்ஸ்கள் இருக்கும். அந்த புக்ஸ்கள்ல இருந்து சில சில நோட்ஸ்கள் எடுக்கலாம். சரியா? இப்ப நான் உங்களுக்கு சில ப்ரிப்பேர் பண்ண சில டாக்குமெண்ட்ஸையும் அடுத்தடுத்து வர வகுப்புல உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேன். சரியா? நீங்க எப்படியோ அது சம்பந்தமான தகவல்கள், அது சம்பந்தமான புள்ளி விபர தகவல்கள் கூடுதலா இருக்கிறது. அவங்களோட அந்த மிஷன் அந்த அந்த அப்படியான விஷயங்கள், அவங்களோட டார்கெட், அந்த இலக்குகள் ஒவ்வொன்றையும் தெளிவா எடுத்துக்கொள்றது, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். சரியா? புக்ஸ் சொன்னா என்ன மாதிரி புக்ஸ்? புக்ஸ்ன்னு சொல்லல என்னன்னா, இப்ப சில நேரம் லைப்ரரிகள்ல இல்லைன்னா சுங்கம் சுங்கம் சம்பந்தமான சில புத்தகங்கள் இருக்கலாம். சரியா? அப்படியான புத்தகங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, அந்த புத்தகங்களையும் சில பெரும்பாலான தகவல்கள் இருக்கும். அடுத்தது நீங்க வெப்சைட்லயும் ஏராளமான தகவல்கள் கிடைக்கும். அந்த தகவல்களையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே சார், தேங்க்ஸ் சார். இந்த கிளாஸ் வந்து கிராமரை பேஸ் பண்ணி அப்படி அதுல போனது இல்லை சொன்னா பேப்பரை பேஸ் பண்ணி அதுக்குரிய இந்த மாதிரி ஏன்னு சொன்னா நான் இதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அதை நான் ட்ராப் பண்ணேன் சொன்னா அவங்க அதுல வந்து கிராமர் இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷ்ல கிராமர் அடுத்தது அப்படியே போய் டென்சஸ் அப்படின்னு போகிற மாதிரி தான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் போயிடுச்சு. அந்த எக்ஸாம் பேப்பருக்கு அதுக்கும் ஒரு இது இல்லாம இருந்துச்சு. அப்ப இந்த கிளாஸ் வந்து இது எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஃபோக்கஸ் பண்ணி போகுமா சார் இல்லைன்னு சொன்னா பேசிக் அப்படின்ட்டு கொஞ்சம்? இப்ப உங்களோட பேப்பர் எப்படி இருக்குமெண்டா, கேள்விகள் எல்லாம் நேரடியா கிராமர் சார்ந்த கேள்விகளா இருக்க மாட்டா. உதாரணமா இப்ப இந்த பேப்பர் உங்களோட பாஸ் பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப முதலாவது கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா, இதுல முதலாவது கேள்வி என்ன சொல்லுது? முதலாவது கேள்வி இதுல இருந்து செலக்ட் பண்ணி போட்டு எழுதுற கேள்வியா தான் இருக்கு. ஆனா நேரடியா கிராமர் சார்ந்த எந்த கேள்வியுமே வரல. உதாரணமா ரெண்டாவது கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா, நீங்க ஒரு கட்டுரை எழுதணும். ஆனா அந்த கட்டுரை எப்படி எழுதணும்? உங்களோட சென்டென்ஸ், உங்களோட வசனம் எல்லாம் அந்த கிராமரோட தொடர்படுற மாதிரி தான் உங்களோட வசனம் எல்லாம் இருக்கணும். கிராமரோட தொடர்பட்ட வசனங்களா தான் இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது பாருங்க, ஒரு ஒரு எஸ்ஏ, ஒரு ஆர்டிகிள், இந்த இறைத்தல், இந்த கம்ப்ரிஹென்ஷன் கேள்வி, அது இந்த பந்தில இருந்து செலக்ட் பண்ணி எடுக்கிற கேள்வி. அப்ப எந்த கேள்வியுமே இப்ப உங்களோட இந்த 2017 பேப்பர்ல வந்து எந்த கேள்வியுமே நேரடியா கிராமர் சார்ந்து எந்த கேள்வியுமே வரல. இப்ப கிராமர்ன்னு சொல்லக்கூடிய என்னங்க, கிராமர்ல ஏராளமான பகுதிகள் இருக்கு. கிராமர்ன்னு சொல்றது நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள படிச்சு முடிக்கிறது இல்ல. அதுல உதாரணமா ப்ரப்போசிஷன்ஸ் வரும், அட்ஜெக்டிவ்ஸ் வரும், அட்வர்ப்ஸ் வரும், அதுல நிறைய விஷயம், கண்டிஷனல் டென்சஸ் வரும், ஏராளமான டென்சஸ் வரும், ஏராளமான விஷயங்கள் இருக்கும். அப்ப அந்த விஷயங்கள் ஒன்றுமே உங்கள்கிட்ட நேரடியா இங்க கேட்டு இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ஆனா எல்லா இடத்துலயுமே அந்த கிராமரை தான் அப்ளிகேபிள். அதாவது கிராமரை பிரயோகிச்சுதான் நீங்க ஆன்சர் பண்ண முடியுமா இருக்கணும். உதாரணமா இந்த பந்திய வாசிக்கிறதுனால இந்த பந்தியும் ஃபுல்லா அந்த கிராமர், அதாவது இலக்கண பிழை இல்லாம எழுதப்பட்ட பந்தியா தான் இது இருக்கு. கிராமர்னு சொல்றது இலக்கணம். அப்ப இலக்கண பிழை இல்லாம எழுதப்பட்ட பந்தியா தான் இது இருக்கு. அப்ப உங்களுக்கு இலக்கண அறிவுன்னு சொல்றது உங்களுக்கு இயல்பாவே இருக்கணும். அந்த இலக்கண அறிவு அப்படி இல்லைன்னா நீங்க அந்த பேப்பர்களை செய்யற நேரம் செஞ்சு கொண்டு போகல, அதை வளர்த்து கொள்ளணும். ஆனா உங்களோட பேப்பர்ல நீரடி அந்த கிராமர் கேள்விகள் சொல்லி கேள்விகள் வராது, நீரடி கேள்விகளா வராது. ஆனா இப்ப உங்களோட நீங்க இப்ப கட்டுரைகள், இந்த கேள்விக்கு விட எழுத சில சில கேள்வி, உதாரணமா இதுல ரெண்டாவது கேள்வி கட்டுரை சார்ந்து நீங்க எழுதல கிராமரை பாவிச்சுதான் எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். சார் நான் சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் எதுக்கு சார் நீங்க சொன்னா, இது வந்து நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். அவங்க வந்து கம்ப்ளீட்டா கிராமரே அப்படி போனாங்க. இந்த கிளாஸும் அப்படி போமா இல்ல நம்ம அந்த கிராமரை வந்து திரும்ப பேசிக்கு போகாம ஏன்னு சொன்னா 2 மாசம் டைம் தானே சார் இப்ப எங்களுக்கு இருக்கிறேன். அதனால இப்ப இதுல குவாலிஃபிகேஷன் படி ஓ லெவல்ல சி இல்லைன்னு சொன்னா ஏ லெவல்ல இங்கிலீஷ் பாஸ் பண்ணி ஒரு டிகிரி ஹோல்டருக்கு வந்து இருக்கிற சார் இங்கிலீஷ் ஒரு அளவுக்கு சரி தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி அப்படி பார்த்தா இதை ப்ரிப்பரேஷன் அப்படி போகுமா கிளாஸ் இல்லைன்னு சொன்னா திரும்பியும் அந்த அட்வர்ப் அட்ஜெக்டிவ்ஸ் அதை பத்தி அப்படி தெரியல.
உங்களுக்கு என்னன்னா இந்த கிளாஸ் என்னன்னா இந்த கிளாஸ்ல கிராமரை எடுத்து செய்து கொண்டு போனா அது எல்லாம் மிக்சட் மாதிரி போயிடும். அப்ப கிராமர் உங்களுக்கு கிராமர் எடுத்து செஞ்சு கொண்டு போனா உங்களுக்கு கிராமர் நாலேஜ் வரும். ஆனா உங்களுக்கு கேள்வி செய்யறது கஷ்டமா இருக்கலாம். கிராமர் நாலேஜ் வந்து ஓகே கேள்வி சார். செய்யறது கஷ்டமா இருக்கலாம். அதைத்தான் இந்த அதைத்தான் கிளாஸ் கேக்குறேன். இந்த கிளாஸ் என்ன இந்த கிளாஸ்ல என்னன்னா அந்த கேள்வியை செய்து கொண்டு போகலையே அந்த கேள்வியிலேயே கிராமரை உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டா இப்ப அவடத்துல ரெண்டுமே கிளியர் ஆயிருந்தாலே கேள்வியும் செய்திருவீங்க கிராமரும் கிளியர் ஆயிடும். சரியா? ஓகே 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 எல்லாத்தையும் எல்லாத்தையும் இணைச்சு கொண்டு போற மாதிரி தான் இந்த கிளாஸ் இருக்கு. ஓகே சார். ஓகே இதுல அவங்களுக்கு காலம் ஒன்று இருக்குமென்னா தனியே செய்யலாம். ஆனா கிராமர் செய்து காலம் இல்லாதல இப்படி மொத்தமா போட்டு செய்து கொண்டு போகலையேதான் அதுலயேதான் நீங்க கிராமரையும் அதுலயேதான் சொல்லி தருவோம். நீங்க அதுலயே பிடிச்சு கொண்டா உங்களுக்கு ஒருமிக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும் ஆல் டுகெதர். ஸோ மற்றது இந்த எக்ஸாம் நீங்கள் செய்யும்போது டைம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா சார், இல்லை அதை விட டைம் கூட எடுத்ததா சார்? இப்போ எக்ஸாம் நீங்க செய்யக்கல என்னன்னா இப்போ உங்களுக்கு டைம் எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு டைம்ங்கிறது கொஞ்சம் இதாத்தான் வரும், மட்டுக்கு மட்டும் தான் வரும். அது எதுல முழுக்க முழுக்க தங்கி இருக்குன்னா நீங்க அந்த ஆன்சர் பண்ற வேகத்துல தான் தங்கி இருக்கு. அது ஒவ்வொரு ஆளுக்கேற்ப வேறுபடும். உதாரணமா இப்ப நீங்க இந்த கொஸ்டின் கேட்டு நீங்க உங்களுக்கு ஒரு வேகம் இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு வேகம் இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆன்சர் பண்ற வேகத்துலதான் அது தங்கி இருக்கும். சரி, அதுக்குதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வழி சொன்னேன்னா நீங்க முதல்ல என்ன செய்யுங்கன்னா கேள்விகளை முதல் ஒவ்வொரு கேள்விக்கு இவ்வளவு நேரம் தானு சொல்லி அலோகேட் பண்ணுங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க அலோகேட் பண்ணிட்டு நீங்க செய்தீங்கன்னா நம்மளுக்கு என்னவா இருக்கும், இலகுவா இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டைம் மிக கஷ்டமா அந்த 1.5 மணி சொல்றது ஒரு மிக மிக ஒரு ஷார்ட் டைம், ஒரு மிக குறுகிய நேரம். அதால உங்களுக்கு அது கஷ்டமா போயிடலாம். ஓகே சார். சரியா? மற்றது சார் நீங்கள் இந்த போஸ்ட்டில் தானே சார் இருக்கீங்க, அந்த ஒர்க் பற்றி கொஞ்சம் சொல்லலுமா சார்? இந்த ஒர்க் பத்தி சொல்ல போனா என்னன்னா இப்ப இந்த ஒர்க் எடுத்துக்கொள்ளக்குள்ள இந்த ஒர்க்குக்கு உதாரணமா சம்டைம்ஸ் சில ஒர்க்கிங் பாயிண்ட்ஸ் இப்ப இதுல என்னன்னா ஒரு டிபார்ட்மெண்டா இருந்தாலும் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற பிரிவுகள் ஏராளமான பிரிவுகள் இருக்கு. உதாரணமா ஜெம் ஒரு பிரிவு ஜெம் இருக்கு, ஐடி இருக்கு, டிக்ளரேஷன்ஸ் இருக்கு, மற்றது ஆர்டிஎஃப் ரெவென்யூ டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஏராளமான பிரிவுகள் இருக்கு. அப்ப அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏராளமான பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொரு பிரிவும் அதுல அந்த வேலை செய்யற அந்த டைமுகள் சொன்னா வித்தியாசம். சில பிரிவுகள்ல நீங்க 24 hours நேரங்கள்ல வேலை செய்ய வேண்டிய. உதாரணமா ஏர்போர்ட்லன்னா நீங்க இப்ப ஒரு ஷிஃப்ட் ஒரு நாளைக்கு 24 hours உங்களோட டேர்ன்ல நீங்க வந்துச்சுன்னா வேலை செய்ய வேண்டியது. உங்களுக்கு அடுத்த நாள் ஆஃப் ஆയിരിக்கும். ஒரு நாள் 24 hours வேலை செஞ்சா அடுத்த நாள் ஆஃப் ஆயிருக்கும். அது வீக் டேஸா இருந்தாலும் அடுத்த நாள் உங்களுக்கு ஆஃப் ஆயிருக்கும். அப்படி என்று பார்க்கலாம் இந்த சில இடங்கள்ல வேலை குறைவாயிருக்கும். வேலை குறைவுன்னு சொல்லக்குள்ள நீங்க காலையில போய் ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். காலையில சொல்லக்குள்ள ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி ஒரு சில சப் கல்ச்சர்ஸ் இருக்கு. உதாரணமா கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் போகல அதுல வேலையில 9:30 10 அப்படித்தான் ஸ்டார்ட் ஆகும். முடியக்குள்ள லேட் ஆகி முடியும். 8:30 9 அப்படியும் ஆகலாம். லேட் ஆகி தான் முடியும். அதாவது ஒவ்வொரு ஒர்க்குக்கும் சப் கல்ச்சர்ஸ் இருக்கும். அடுத்தது இந்த ஒர்க் பொதுவா கேஸ் ரிலேட்டடா இருக்கும். கேஸ் என்ன சில இடங்கள்ல கஸ்டம்ஸ் ரெகுலேஷன்ஸ் கஸ்டம்ஸ் ஆர்டினன்ஸ் அது சுங்க கட்டளை சட்டம். அந்த சுங்க கட்டளை சட்டத்துல அதுல ஏராளமான பிரிவுகள் இருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுகள் சார்ந்த ஒவ்வொரு பிரிவும் அந்த லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு சட்டத்தை சொல்லு. அப்ப அந்த சட்டங்கள் அந்த மீறப்படுற நேரம் அது ஒரு குற்றமா பார்க்கப்பட்டு அதுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. கேஸ் ஃபைல் பண்ணி அவரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தண்டம், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட குற்றப்பணம் உண்டு அவருக்கு விதிக்கப்படும். அந்த குற்றப்பணம் என்ன செய்யணும், ஒரு அரசாங்கத்துக்கு வரவு வைக்கப்படும். ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம், ஒரு ரெவன்யூ கலெக்ஷன் அது போகும். அது கஸ்டம்ஸ் ஆபீசருக்கு ஒரு அமௌண்ட், அது ஒரு ரிவார்ட் ஒரு ஸ்கீம்ல அது வேறு. கஸ்டம்ஸ் ஆபீசருக்கும் அதுல ஒரு குறிப்பிட்ட பிரிவு வேறு, குறிப்பிட்ட பகுதி வேறு. அப்படியே உங்களோட ஒர்க்னு சொல்லக்கூட பல்வேறுபட்ட அந்த டியூட்டி பாயிண்ட், நீங்க வேலை செய்யற பாயிண்ட்டுக்கு ஏற்ப அந்த ஒர்க் சொல்றது மாறுபடும். சரியா?
ஆ. ஓ சார். மற்றது இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கொள்ளலாமா? ஃபெசிலிட்டிஸ் சொல்றது எனக்கு மீன் பண்றீங்க? ஓ சார், ஒன் டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கவர்மெண்ட்ஸில் மாதிரி ஸ்பெசிஃபிக்காக லீவ்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா சார்? ஃபெசிலிட்டிஸ் சொல்லப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் சர்வீஸுக்கு இருக்கிற சகல ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஏன்னா 100% கவர்மெண்ட் சர்வீஸ்ங்கிறபடியால 100% இது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ங்கிறபடியால கவர்மெண்ட் சர்வீஸ் சர்வன்ஸுக்கு இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதுக்கு இருக்கும். சரியா? சார் இதுல ஓகே, வந்து தேங்க்யூ சார். இங்கிலீஷ்ல வந்து சார் சொல்லுங்க. அந்த இதுல இங்கிலீஷ்ல வந்து இந்த பேப்பர்ல ஃபுல்லாவே வந்து கஸ்டம்ஸ் சம்பந்தமாவே வாரது. அந்த ஃபார்மேட் வந்து இப்ப வரைக்கும் வர எக்ஸாம் எல்லாத்துலயும் அதே இதை ஃபாலோ பண்றாங்க சார். இல்ல 2017 அவுடேட்டட் அப்படி இந்த பேப்பர் எனக்கும் கிடைச்சிச்சு இருக்கு 2017 பேப்பர். கேள்வி உங்களோட தெளிவு இல்ல. இந்த 2017 பேப்பர்ல வார மாதிரி தெளிவு இல்ல. உங்களோட கேள்வி தெளிவா சொல்லுங்க. இந்த 2017 பேப்பர்ல வார மாதிரி 6 கொஸ்டின்ஸும் கஸ்டம்ஸ் ரிலேட்டடாவே அப்படியே தான் இப்ப வரைக்கும் அதே ஃபார்மேட் தானா சார்? அது என்னண்டா உங்களோட கேள்விகள் பெருமட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருமட்டுக்கு 95% கேள்விகள் கஸ்டம்ஸ் அந்த துறையோட சார்ந்த கேள்விகள் தான் வரும். சரியா? அதுக்காண்டி இப்போ எந்த ஒரு விதியும் இல்லை, எல்லா கேள்வியும் கஸ்டம்ஸோட தொடர்பட்ட கேள்வியா தான் வரணும்னு சொல்லி எந்த விதியும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கலை, கலாச்சாரம், கல்வி அப்படி சார்ந்து வித்தியாசமான துறை சார்ந்து கேள்வி போடலாம். உதாரணமா 3வது பந்தி எடுத்துக்கொண்டீங்கன்னா 3வது பந்தி ஒரு கஸ்டம் சார்ந்து வந்திருக்கு இந்த பேப்பர்ல. இப்போ உங்களுக்கு சிலவன் வர போற பேப்பர்ல கஸ்டம் சார்ந்து வராம ஒரு வேறொரு ஒரு விஞ்ஞானம், கல்வி, கலை அப்படி வேறொரு துறை சார்ந்த ஒரு கேள்வியா கூட இருக்கலாம் அந்த கேள்வி. சரியா? அது கண்டிப்பா கஸ்டம் சார்ந்தான் இருக்கணும் எந்த விதியும் இல்லை. சரியா? இப்ப இதுல உங்களுக்கு முழுக்க எதிர்பார்க்கறது என்னன்னா உங்கள்கிட்ட இங்கிலீஷ் ஆங்கில அறிவு இருக்காங்கிறது மட்டும்தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது. உங்களுக்கு ஒரு பந்தி இப்ப தந்தா அந்த பந்திய விளங்கி உங்களுக்கு ஒரு கேள்விக்கு விட எழுதக்கூடிய மாதிரி இருக்குமாங்கிறத இங்க பாக்குறது. சரியா? அதுல உங்களுக்கு கஸ்டம்ஸ் சார்ந்து ஏன் போடுறாங்கன்னா அந்த துறை சார்ந்து இப்ப நீங்க போக்குற அந்த ஃபீல்டு என்ன, அந்த வேலை என்னன்னா கஸ்டம்ஸோட தொடர்பட்ட வேலை ங்கிறதால அந்த துறை சார்ந்த கேள்விகளை கொஞ்சம் கூட போடுவாங்க. அந்த துறையோடையும் இதை உள்ளிருக்கிறதுக்கான அந்த கேள்விகளை சம்பந்தப்படுத்துறதுக்கான இந்த துறை சார்ந்த கேள்விகளையும் கூட போடுவாங்க. சரியா? அப்ப எது எப்படியோ உங்களோட எதிர்பார்க்கிற அந்த அல்டிமேட் கோல் என்னன்னா உங்களுக்கு அந்த தரப்பட்ட பந்தி உங்களுக்கு விளங்குதாங்கிறது பார்க்கணும். அந்த பந்தியை விளங்கி உங்களுக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண எதிர்பார்க்கிறது. எந்த வகைப்பட்ட பந்தியா இருந்தாலும் சரிதானா? அடுத்தது வந்து அந்த இதுல ரைட்டிங் டாஸ்க்கும் வந்து கஸ்டம் சம்பந்தமாக வருது. அப்ப எங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் ஃபெமிலியர் ஆகிற அது வந்து நாம அந்த சொல்லணுமா சார்? என்ன மாதிரி கிளாஸ்ல எங்களுக்கு போ தானே அப்படி கிடைக்கும் என்ன மாதிரி தெரியல. இப்ப அந்த டேர்ம்ஸ் ரைட்டிங் இப்ப நாங்க மைண்ட்ல இருந்தா தான் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா தானே சார். அப்ப இந்த இதுல ஒரு கொஸ்டின் வந்துச்சு அந்த ஒப்பீனியன் அப்படி எல்லாம் கேட்டு வந்துருந்துச்சு அந்த கரப்ஷன். அது என்னண்டா இப்ப உங்களோட கேள்விகள் இருக்கு தானே, அந்த கேள்விகள் இப்ப உங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ உதாரணமா கஸ்டம்ஸோட தொடர்பட்டு சில சுங்கத்தோட தொடர்பட்டு சில டேர்ம்ஸ் இருக்கும். உதாரணமா டிடென்ஷன். இப்ப டிடென்ஷன் உதாரணமா தடுத்து வைக்கிறது டிடென்ஷன். அதே நேரத்துல சீஸ் பண்றது அடுத்த ஃபோர்ஃபிட் பண்றது. சீஸ் பண்றது ஃபோர்ஃபிட் பண்றதுக்கு இடையில சின்ன ஒரு வித்தியாசமே இருக்கு. ரெண்டுமே கைப்பற்றதா இருந்தாலும் சீஸ் பண்றது இருந்தாலும்
அந்த பிடிச்செடுக்கிறது. ஒரு கொண்டு வரக்கூடாத ஒரு பொருளை நாட்டுக்குள்ள கொண்டு வந்தா பொருளை பிடிச்சு கொள்றதா அந்த சீசன் ப்ரோஃபிட்னு சொல்றது. அதுக்கு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த அந்த ஒரு சில வேர்ட்ஸ்கள் அந்த அந்த துறையோட அந்த கஸ்டம்ஸ் ஃபீல்டோட தொடர்பட்ட சில டேர்ம்ஸ்கள் இருக்கு. அந்த டேர்ம்ஸ்களையும் நீங்க யூஸ் பண்ணி எழுதினாதான் உங்களோட மார்க்ஸை கூட்டலாம் உங்களோட மார்க்ஸ். இப்ப நீங்க அந்த கமனா எல்லாரும் இப்ப நீங்க அந்த ஆன்சர் பண்ற அந்த வேன்னு சொல்றது கொஞ்சம் வந்து யூனிக்கா இருக்கணும். அதாவது ஒரு ஸ்பெஷலா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும். இப்ப எல்லாரும் வந்து ஆன்சர் பண்ற மெத்தட்ல இருந்து உங்களோட ஆன்சர் பண்ற மெத்தட் வித்தியாசமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க இதுல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இப்ப நீங்க இந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற விஷயத்துல எல்லாருமே இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்ளணும். இப்ப இந்த எக்ஸாமுக்கு கஸ்டம்ஸ் எக்ஸாமுக்கு நாடளாவிய ரீதியில ஒரு 10,000 பேர் எழுதுறாங்க. நிச்சயமா 10,000த்துக்கு குறையாதாக்கள் தான் எழுது. 10,000 பேர் எழுதுறாங்கன்னா அந்த 10,000த்துல இருந்து ஒரு 150 பேர் தான் செலக்ட் பண்றாங்கன்னு வைப்போம். அப்படிதான் செலக்ட் பண்ணுவாங்க இந்த முறை. 10,000த்துல இருந்து 150 பேர் செலக்ட் பண்றாங்கன்னா உங்களோட ரேங்க் அந்த 10வது இருந்து 150வது ரேங்க், அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 150வது ரேங்க்குள்ள இருந்தா தான் நீங்க செலக்ட் ஆகும் இப்ப இந்த போஸ்ட்டுக்கு. நான் சொல்ல விடாங்களா? இப்ப 10,000 பேர் எழுதுனா அந்த எழுதுற மொத்தத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 150வது ரேங்க்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க செலக்ட் ஆகலாம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 150வது ரேங்க்ல நீங்க செலக்ட் ஆகணும் வேண்டாம், உங்களோட மார்க்ஸ் அந்த அளவுக்கு உயர்வா இருக்கணும். உயர்வா இருந்தா மட்டும்தான் நீங்க இதுக்குள்ள செலக்ட் ஆகலாம். இப்ப எங்கட டைம்ல இருந்து 3 பாடம், ஐக்கியூவும் இங்கிலீஷும் அடுத்து கம்ப்ரிஹென்ஷன் கிரகித்தலும் இருந்தது ஒரு பாடம் மேலதிகம். இந்த முறை உங்களுக்கு கிரகித்தல் வைக்கல. அப்ப அந்த கிரகித்தல் வைக்கலன்றதுக்கும் உங்களோட காம்படிஷன் குறையும்ன்ற அர்த்தம் இல்லை. உங்களோட காம்படிஷன் அது ஈக்குவலா தான் இருக்கும். ஏனென்றா 2 பாடமும் வேண்டாம், அந்த 2 பாடத்துக்கும் காம்படிஷன் ஈக்குவலா தான் இருக்கும். ஒரு பாடம் இல்லாம முடியுதுண்டா இப்ப கிரகித்தல் ஒரு சிலர் கஷ்டமா இருக்கும். அப்படியான ஆட்களுக்கு இலகுவா இருந்ததுக்கும் அந்த 2 பாடத்துக்குரிய காம்படிஷன் வேற தானே. அப்ப அந்த 2 பாடத்துக்குரிய காம்படிஷன் இருக்கிறபடியால உங்களோட மார்க்ஸ் ஆக கூடுதலா இருந்தா மட்டும்தான் நீங்க இதுக்குள்ள செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அதால குறைஞ்சது நீங்க ஒவ்வொரு பாடத்துல ஒரு 75 மார்க்ஸ் 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய இருந்தா தான் அந்த பதவிக்குள்ள செலக்ட் ஆகிறதுக்குரிய வாய்ப்பும் பெருமட்டுக்கு இருக்குன்னு சொல்லலாம். சரியா? இப்ப எல்லாரும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதுல அந்த போட்டி ரீதியா நீங்க எந்த அளவுக்கு ஆக கூடுதலா மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்கிறதுலதான் உங்களை தெரிவு செய்யறதுங்கிறது இருக்கு. சரியா? ஓகே ஓகே. அதால நீங்க இந்த இலகுவான எக்ஸாம் சொல்லி எடுத்துறாங்க. இதுக்குரிய இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எப்படி சார் நாங்க இப்போ ஃபெமிலியரைஸ் ஆகிக்கொள்றோம்னு சொன்னா இப்போ உங்களோட கிளாஸ்ல தொடர்ந்து அட்டென்ட் பண்ற டைம்ல அது வறுமையில சொன்னாங்க வெளியால ஏதாவது செய்ய வேண்டிய அப்படி மாதிரி யூஸ் பண்ண நான் கிளாஸ்ல இருக்குதானே ஒரு கிளாஸும் இருக்கு. கிளாஸ்ல போய்கொண்டு இருக்கலாம். அடுத்தடுத்து வர கிளாஸ்கள் டேர்ம்ஸ்களை சொல்லிக்கொண்டு போவேன். சரியா? ஓகே. ஹலோ சார், அடுத்த டவுட் சொல்லு. இப்போ நீங்க வந்து இப்போ ஸ்கோர் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி 1 to 150 வந்து அப்புறம் உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு ஷேர் பண்ணிருமா? என்ன மாதிரி கொஸ்டின் இன்டர்வியூல இப்ப இன்டர்வியூ என்று வரக்குல நீங்க இந்த கேள்வி ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி, பிரயோசனமான கேள்விதான், மிக முக்கியமான கேள்வி உண்டு இன்டர்வியூ சார்ந்த கேள்வி. அதாவது இப்ப நீங்க இப்ப செலக்ட் ஆகிட்டீங்க என்று சொன்னாலும் இப்ப எத்தனை பேரை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்னா 3 மடங்கானாக்களை கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சதுல 3 மடங்கானாக்கள். 3 மடங்குன்னா உங்களோட வேகன்சி 150ன்னா அதுல 3 மடங்கு அல்லது 2 மடங்கு, 3 மடங்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. 3 மடங்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப எவ்வளவு பேர் உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க? 450 பேரை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. 150 பேர் எடுத்து 450 பேரை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. 450 பேரும் யாரு? 450வது ரேங்க் எடுத்தாக்கள் வரையில தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. 450வது ரேங்க் வந்தாக்கள். அதுல என்ன செய்வாங்க? 450 பேர்ல 150 பேரை எடுக்க போறாங்க. அப்ப 300 பேரை அதுல இருந்து தட்டுவாங்க. இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. எழுதுறாக்கள் 10,000 பேருக்கு கிட்ட எழுதுறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. 10,000 பேருக்கிட்ட எழுதுறாங்கன்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ஒரு 450 பேரை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க.
ஏன் 450 இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அதுல போட்டுருக்கு, அந்த கெசட்ல போட்டுருக்கு 2 மடங்கு அல்லது 3 மடங்கு இன்டர்வியூ கூப்பிடுறது. இப்ப அதுல இப்ப 150 வெற்றிடம் வேண்டா, அதுல வெற்றிடத்தை கூட 2 மடங்கு 3 மடங்கு 3 மடங்கு 450 பேர் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஆனா எடுக்கிறது 450 பேரையும் எடுக்க போறாங்க இல்ல, 450 பேரையும் எடுக்க போறது. ஃபைனலா எடுக்க போறது 150 பேர் தான் எடுக்க போறாங்க. ரெண்டு சொன்னா அந்த மிச்சம் அந்த 300 பேரும் என்ன செய்வாங்க, 300 பேரும் என்ன சொல்றது என்ன, அந்த 150 ரேங்குக்கு அப்பால் பட்டாக்கள், அந்த 151 152 அப்படியான ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா தட்டுப்படுவாங்க. சோ அப்ப அந்த இன்டர்வியூக்கு கூப்பிடுறது என்னன்னா உங்களோட அந்த மேலதிகமா சொல்லப்பட்ட தகமைகள், அதுல பிரதானமா அந்த உயரம் சொல்ற விஷயம், உயரம் அடுத்த மார்க்கு சுற்றளவு, அவங்க அந்த செஸ்ட்ர அந்த சுற்றளவு அடுத்த உயரம், அந்த விஷயங்கள் பிரதானமா பார்ப்பாங்க. அடுத்தது அந்த சொல்லப்பட்ட தகமைகள், அந்த உதாரணமான கல்வி தகமைகள், உங்க டிகிரி சரியா இருக்கா, அடுத்த அந்த ஓஎல் அந்த கேட்டுக்கு அந்த தகமைகள் ஓஎல்எஸ்சி அந்த அந்த விஷயங்கள் சரியா இருக்கான்னு இன்டர்வியூல பார்ப்பாங்க. அந்த தகமை அப்ப இன்டர்வியூல என்னத்துக்கு கொண்டு தட்டுவாங்கன்னா அந்த தகமைகள்ல அந்த உயரம் அந்த கல்வி தகமைகள் அதுல ஏதாவது குறைபாடு இருந்தா அதை கொண்டு இன்டர்வியூல தட்டுவாங்க. அது ஒரு பிரதானமான ஒரு விஷயம், சரியா, இன்டர்வியூல தட்டுவாங்க. அது அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப உங்களோட அந்த 150க்கு மேல அப்படி இருந்து இப்ப அப்படி இருந்து உங்களோட ரேங்க் 150க்குள்ள உட்பட்டு இருந்தாங்கன்னா உங்களை எடுப்பாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஆக பிரதானமான விஷயம். அடுத்தது இன்னொரு விஷயம், இன்டர்வியூக்கு எங்க டைம்ல சொல்லப்பட்டதுன்னா மேலதிகமா 5 மார்க்ஸ் தருவாங்க. மேலதிகமா 5 மார்க்ஸ் என்னதுக்குன்னா ஸ்போர்ட்ஸ் சொல்றது என்ன தெரியல, இன்டர்நேஷனல் அல்லது நேஷனல் லெவல், நல்ல விளையாடணும், சர்வதேச ரீதியா அல்லது தேசிய ரீதியில நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ், உதாரணமா சர்வதேச ரீதியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கிடைக்க மாட்டேங்குது இன்டர்வியூ. அந்த 5 மார்க்ஸ் சேர்த்துதான் நோட் பண்ணுவாங்க. உதாரணமா இப்ப 2 பாடம் பண்ணா அவங்களுக்கு 20 பண்ணா ஸ்போர்ட்ஸுக்கு 5 மார்க்ஸ் அந்த 25க்கு தான் பார்ப்பாங்க அவங்க மொத்தது. எங்க டைம்ல அப்படி இருந்தாங்க, அந்த டைம்ல 3 பாடம் இந்த 5 மார்க்ஸ் சேர்த்து 305 மார்க்ஸுக்கு மொத்தம் பார்த்தாங்க. அப்ப உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு அந்த 5 மார்க்ஸ்ங்கிறது கிடைக்குமா? அப்ப உங்களோட உதாரணமா ப்ரொவின்ஷியல் லெவல்ல நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட பிளேஸ் இருக்கனாலும் உங்களுக்கு அது இன்டர்வியூல எடுபட மாட்டாது. ஏன்னா ப்ரொவின்ஷியல் லெவல கேட்கல, உங்களோட கேட்டுக்கு என்ன இன்டர்நேஷனல் லெவல் அல்லது நேஷனல் லெவல், சர்வதேச ரீதியில தேசிய ரீதியில் எடுத்திருந்தா மட்டும்தான். நம்ம தேர்ட் பிளேஸ் நீங்க எடுத்திருந்தா அது கிடைக்கும் மார்க்ஸ், உதாரணமா 1 மார்க்ஸோ 2 மார்க்ஸோ அதுக்குனாலும் கிடைக்கும் தேர்ட் பிளேஸ் எடுத்தா. ஆனா நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் ரெண்டுக்கு தான் மார்க்ஸ் கிடைக்கும். அதை தவிர ப்ரொவின்ஷியல் லெவல்ல இருந்தா கூட உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்க மாட்டாங்க, சரிதானே? இதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயம். ஹலோ, கிளியரா? சார் அப்ப இன்டர்வியூல வந்து டாக்குமெண்ட் செக்கிங் மட்டும் இல்லையா சார், இதெல்லாம் பார்த்து மார்க்ஸ் போடுறதா? ஆமா, டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் செக் பண்றேன்னா உங்க டிகிரியை பார்ப்பாங்க, உங்க ஓ லெவல் குவாலிஃபிகேஷன்ஸை பார்ப்பாங்க, உங்களோட கல்வி தகமையில பார்ப்பாங்க. அப்படி தகமையில பார்த்துதான் உங்களோட டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணி, டாக்குமெண்ட்ஸ் செக் பண்றதுக்கு மார்க்ஸ் இல்லை, டாக்குமெண்ட் மார்க்ஸ் இல்லை, அவங்களோட அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த இன்டர்நேஷனல் சர்வதேச ரீதியில தேசிய ரீதியில் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும்தான் மார்க்ஸ் கிடைக்கும், சரியா? அந்த இன்டர்வியூல சில மேலதிகமான கேள்விகளும் கேட்பாங்க. இப்ப மிஷன் என்ன, விஷன் கஸ்டம்ஸ், அனுவல் அவங்களோட டார்கெட் என்ன, அப்படியான சில மேலதிகமான கேள்விகளும் கேட்பாங்க. அதெல்லாம் மார்க்ஸுக்கு உட்பட்ட விஷயம் இல்லை, சரியா? சார் அப்ப இன்டர்வியூல வந்து எடுக்கிற மார்க்ஸையும் எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்ஸையும் ரெண்டையும் கூட்டி தான் நாக்கு செலக்ட் ஆவாங்க, அப்படியே சார்? ரெண்டையும் கூட்டி தான் செலக்ட் ஆகுவாங்க. ஆனா என்னன்னா பெரும்பாலான ஆட்கள்கிட்ட இப்ப தேசிய ரீதியில சர்வதேச ரீதியில கேட்டுக்கு தானே, அந்த தேசிய ரீதியில சர்வதேச ரீதியில கேட்டுக்கிறது பெரும்பாலான ஆட்கள்கிட்ட இருக்காது. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒதுக்கப்பட்ட மார்க்ஸ் மிக குறைஞ்ச மார்க்ஸ் தான், 5 மார்க்ஸ் தானே. அப்ப அதை விட நீங்க அந்த ரிட்டன் எக்ஸாம் இதுலதான் கூடுதலான மார்க்ஸை கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்ப அதால ஸ்போர்ட்ஸுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் இல்லைண்டா, ஸ்போர்ட்ஸுக்கு மார்க்ஸ் இல்லைன்னா நீங்க இதுலதான் ஸ்போர்ட்ஸ் மார்க்ஸ் பெரிய அளவுல ஒரு தாக்கம் வந்து செலுத்தாங்க. இப்ப இந்த போட்டி பரீட்சையில 1 புள்ளியும் அல்லது அரை புள்ளி என்னாலும் மிக கூடுதலான தாக்கம் செலுத்து வேண்டாலும், இப்ப ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு தேசிய ரீதியிலோ சர்வதேச ரீதியோ இல்லைண்டா அதுல நீங்க மார்க்ஸ் எதிர்பார்க்கவே இல்லாத, அந்த 5 மார்க்ஸ் எதிர்பார்க்கவே இல்லாத. அப்ப நீங்க ஆக கூடுதலா மார்க்ஸ் எங்க எடுத்திருக்கணும்னா அந்த ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க மார்க்ஸ் எடுத்திருக்கணும். எடுத்திருந்தாதான் அது நீங்க உங்களுக்கு என்டர் பண்றதா தீர்மானிக்கும் நீங்க எடுப்படுறது, சரியா? அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு விஷயம், இப்ப உங்களோட தெரிவு எப்படின்னா வீதாசாரம் சொல்லக்கூட என்ன,
உதாரணமா ஜெண்டர் பால் வயது, உதாரணமா ஆண்கள்ல எத்தனை வீதம் பெண்கள்ல எத்தனை வீதம். இப்ப எங்க டைம் இருந்தா ஆண்கள்ல 90 வீதம், பெண்கள்ல 10 வீதம். இப்ப பெண்கள் எழுதுறாங்க 10 வீதம், ஆண்கள்ல 90 வீதம். சொல்லி ஒரு ஜெண்டர் வைஸ் பால் ரீதியான ஒரு ஒதுக்கீடும் இருந்தது. அப்படியான பால் ரீதியான ஒதுக்கீடுகளும் இருக்கலாம். சரியா? அப்படி இருந்தாலும் இந்த போட்டித்தன்மை கொஞ்சம் கூடும். சரியா? மற்ற சார் இந்த ஹைட்ல ப்ராப்ளம் வருமா சார் 150க்குள்ள வந்தாலுமே? ஹலோ, கேள்வி தெளிவில்லைங்களா? ஹலோ சார், அப்ளிகேஷனை போஸ்ட் பண்ணணுமா சார்? இல்ல விளங்கல எப்படியாது? அப்ளிகேஷன் நாங்க ஆன்லைன்ல ஃபில் பண்ண அப்ளிகேஷனுக்கு தானே, ஓ அதை நாங்க போஸ்ட் பண்ணணுமா? இல்ல எங்க டைம்ல அப்படி ஒன்றும் இருக்குல்ல, அப்படி ஒண்ணு இதுன்னு ஞாபகம் இல்லை எங்க டைம்ல. இப்போ உங்களோட டைம்ல அது நீங்க உங்களோட கெசட்ல சம்டைம்ஸ் கெசட் ஒவ்வொரு டைமுக்கு டைம் கெசட் சம்டைம்ஸ் மாறுறபடியால நீங்க அதை கெசட்டை தெளிவா பார்த்து கொடுங்க உங்களோட கெசட்டை. ஓகே சரியா? அடுத்த நீங்க சார் அடுத்தது பெருமட்டுக்கு வந்து ஆன்லைன் தான் போட்டு. ஹலோ சார். சார் ஹலோ ஹலோ சொல்லுங்க. சார் அடுத்தது சார் இன்டர்வியூல வந்து நம்மளோட சிங்கள நாலேஜ் செக் பண்ணுவாங்களா? கம்யூனிகேஷன் அப்படி இல்ல சிங்கள நாலேஜ் செக் பண்ண மாட்டாங்க இன்டர்வியூ. ஹலோ சார். ஆனா அதெல்லாம் ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. சார், இது வந்து salary scale MN5 தானே சார்? ஆனால் அதை விட மேலதிகமாக ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுக்கு? ஓவர் டைம் அப்படி இல்லாட்டி ஏதாவது கிளைம்ஸ் அப்படி இன்சென்டிவ் மாதிரி அப்படி ஏதாவது? இப்ப இதுல salary scale உங்களுக்கு MN5 போட்டதுக்கு உங்களோட salary scale MN5 இல்ல. சரியா? உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் இருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு. இப்ப நீங்க இதுல ஒரு குறிப்பிட்ட ரேங்க் எடுப்பீங்க தானே. இப்ப 150 பேர் என்ன இப்ப சொல்லுங்க, உங்களோட ரேங்க் 100வது ரேங்க் அல்லது 50வது ரேங்க் சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட அந்த ரேங்க் படிதான் உங்களோட சீனியரிட்டி என்று சொல்றது தீர்மானிக்கப்படும். அதன்படி உங்களோட ப்ரொமோஷன் என்று சொல்றது போகும். உதாரணமா நீங்க இப்ப ஏசி எடுப்பட்டீங்கன்னா அதுக்கு பிறகு என்ன வரும்? அதுக்கு பிறகு டிஎஸ்சி வரும், அதுக்கு பிறகு எஸ்சி வரும். பெரும்பாலும் எஸ்சி, இப்ப டிஎஸ்சி இல்ல எஸ்சி. இப்போ உங்களுக்கு ஏசின்னா அதுக்கு பிறகு சூப்பரிண்டன், அதுக்கு பிறகு டிடிசி டெபுட்டி டிரெக்டர், அதுக்கு பிறகு எஸ்டிடிசி சீனியர் டெபுட்டி டிரெக்டர். அப்படி என்று சொல்லி உங்களோட அந்த பதவி வழியா அந்த நீங்க இபிஎல்லாம் பாஸ் பண்ணி சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் ஆகிட்டீங்கன்னா உங்களோட பதவி வழியான அந்த ப்ரொமோஷன் என்று சொல்றது போகும். சரியா? அப்படி போகல உங்களோட salary scale அந்த எஸ்எல் ரேட்டையும் கூட மேல போகும், தாண்டிடும். சரியா? அப்ப அந்த salary scale அது தாண்டிடும். அடுத்த கேட்டகரி என்ன போவாங்களோ இன்சென்டிவ்ஸ் அப்படியான சில விஷயங்கள், பெனிஃபிட்ஸ் சில உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் இருக்கும், வருடாந்த இன்சென்டிவ்ஸ் இருக்கும், ரிவார்ட்ஸ் இருக்கும், சில அது சம்பந்தமா மேலதிகமான ஒரு சில பெனிஃபிட்ஸ், மேலதிகமான கொடுப்பனங்கள் அப்படி இருக்கும். அலவன்சஸ் வேற வேற அலவன்ஸ் அப்படியா சில பெனிஃபிட்ஸ்கள் இருக்கும். சரியா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். சார் இதுக்கு ஒர்க் வந்து கொழும்புல தானே இருக்கும்? ஒர்க் கொழும்புல தானே செய்ய வேண்டியிருக்கும்? இதுல என்னன்னா பெரும்பாலான ஒர்க்ஸ் எங்கன்னா கொழும்புல தான் இருக்கும். பெரும்பாலான ஒர்க்ஸ் சொல்றது பெருமட்டுக்கு கொழும்புலதான் வேலை செய்ய வேண்டி பெறும். ஆனா நீங்க 2 இயர்ஸுக்கு பிறகு உங்களுக்கு அவுட்போர்ட் டிரான்ஸ்பர் இருக்கும். அவுட்போர்ட் டிரான்ஸ்பர்ன்றது உங்களுக்கு ஒரு 6 மந்த்துக்கு நீங்க அவுட்போர்ட்ல வேலை செய்ய வேண்டி வரும். அவுட்போர்ட்னு சொல்றது என்ன? இப்போ கஸ்டம்ஸோட தொடர்பட்டது அவுட்போர்ட் எங்க இருக்கு? ஜப்னாவில் இருக்கு, ட்ரிங்கோவில் இருக்கு, ஹம்பாந்தோட்டை, மற்றது கோல், மற்றது மத்தளம், கண்டி, குருநாகல், இப்படியான ஒரு சில இடங்கள்ல அந்த அவுட்போர்ட் இருக்கு. இந்த அவுட்போர்ட் நீங்க 2 வருஷம் கொழும்புல வேலை செஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த அவுட்போர்ட் கிடைக்கும், 6 மந்த்துக்கு கிடைக்கும் அவுட்போர்ட். அப்ப அந்த அவுட்போர்ட் நீங்க 6 மந்த்துக்கு உங்களுக்கு அங்கேயே தொடர்ச்சியா இன்னொரு 6 மந்த் நீங்க மேலதிகமா எடுக்கலாம். அது ஏதாவது காரணம், ஒரு தகுந்த காரணத்தின் அடிப்படையில நீங்க மேலதிகமா 6 மந்த் எடுத்து 1 இயருக்கு வேலை செய்யக்கூடிய மாதிரி அந்த அவுட்போர்ட் எடுக்கலாம். ஆனா நீங்க பெருமட்டுக்கு களம்புல வேலை செய்யக்கூடிய மாதிரிதான் அந்த ஜாப் இருக்கு. 2 வருஷம் பெரும்பாலான கூடுன காலம் களம்புல வேலை செய்ய வேண்டி வரும். சரிங்க? அந்த 1 இயருக்கு பிறகு கண்டினியூ பண்ணலாதா சார் அதே இடத்துல?
இல்ல 1 இயருக்கு பிறகு நீங்க கண்டினியூ பண்ணிடலாம். மேக்ஸிமம் 1 இயர் தான். திரும்ப கிளம்புங்க, நீங்க வேற வேண்டிய சார் அடுத்த டவுட் உண்டு. இப்ப நம்மளோட இன்டர்வியூல வந்து நம்மளோட ஹைட் பார்ப்பாங்க தானே, அதுல வந்து 5 feet 5 inches போட்டிருக்குது. அப்ப 5 feet 5 inches ஷார்ப்பா இருந்தா அது ஓகேவா, அல்லது அதை லிசனை வச்சு தட்டுவாங்களா? கேள்வி கொஞ்சம் தெளிவா கேளுங்க. 5 feet 5 inchesக்கு மேல இருக்கணுமா, அல்லது அதுவும் இருந்தா ஓகே? இல்ல, அந்த சொன்ன உயரம் இருந்தா சரி. உங்களுக்கு அந்த சொன்ன உயரத்தை விட உங்களுக்கு தசத்தால குறைஞ்சா கூட உங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. சரியா? சொன்ன உயரத்தை விட கெசட்ல போட்டுக்கிற உயரம், அதாவது ஆண்களுக்கு நான் நினைக்கிற மாதிரி 5 அடி 5 அங்குலம் நினைக்கிறேன், பெண்களுக்கு 5 அடி 3 அங்குலம் நினைக்கிறேன். அந்த கெசட்டை தெளிவா பார்த்துக்கொள்ளும். அந்த கெசட்ல அந்த சொன்ன உயரம் அல்லது அதுக்கு மேல கூடுதலா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த சொன்ன உயரத்தை விட குறைவா இருக்கும்ல, நீங்க ஒவ்வொரு பாடத்திலையும் 100 புள்ளி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாது தொழில். அது கிடைக்கும். ஓகே சார். அடுத்து சார், இதுல வந்து 3 years ப்ரொபேஷன் போட்டிருக்காங்க. இந்த ப்ரொபேஷன்ல வந்து salary scale எல்லாம் வந்து அதே மாதிரி தான் சார். அடுத்தது ப்ரொபேஷன் கன்ஃபர்மேஷனுக்கு ஏதாவது பார் எக்ஸாம் அப்படி ஏதாவது என்னது? இதுல வந்து 3 years வந்து எங்களுக்கு ப்ரொபேஷன் சொல்லி போட்டிருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட் 3 years வரும் அந்த மாதிரி. சரி சார், அது வந்து 3 yearsல வந்து ப்ரொபேஷனுக்குள்ளேயும் அதே salary scale எல்லாம் வந்து அதே தானே சார். அடுத்தது இது கன்ஃபார்ம் ஆக்குறதுக்கு வந்து ஏதாவது பார் எக்ஸாம் அப்படி ஏதாவது இது பண்ணுவாங்களா, இல்லைன்னு சொன்னா அந்த அசஸ்மெண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி நடக்கும்னு தெரியல ப்ரொபேஷன்ல இருந்து. இல்ல, உங்களுக்கும் நீங்க இதுக்குள்ள போனீங்கன்னா, முதல்ல எடுபட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ஒண்ணு நடக்கும், ட்ரைனிங் ஒண்ணு நடக்கும். ஒரு ட்ரைனிங் ஒண்ணு நடக்கும். அந்த ட்ரைனிங் ஒரு 1 month, ஒரு 1 monthக்கு கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு ட்ரைனிங் ஒன்று இருக்கு. சரியா? அந்த 1 மாத கால ட்ரைனிங்ல உங்களுக்கும் அந்த கஸ்டம்ஸ்ல சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அந்த ட்ரைனிங்ல சொல்லி தருவாங்க. அந்த 1 மாத காலம் நீங்க அந்த 1 காலம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்கும். ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்கும். அது என்ன எக்ஸாம்டா, இப்போ நீங்க இதுக்குள்ள போவீங்க. இப்போ உதாரணமா நீங்க அந்த போர்ட்ஸ் ஹார்பருக்குள்ள நீங்க இது போக வேண்டி வரும், ஓட்டிக்கு போக வேண்டி வரும். ஹார்பருக்குள்ள ஓட்டி ஹவர்ஸ் சொல்லி அதுல நீங்க ஆஃபீஸ் டைமை முடிச்சு போட்டு அதுல அந்த பண்டார் நாயக்க குயே என்ட்ரிக்கு, மற்றது கனல் பண்டார் நாயக்க குயே, கைட் பியர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஹார்பர்ல முனைவுகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கு, டியூட்டி பாயிண்ட்ஸ். அந்த டியூட்டி பாயிண்ட்ஸ் நீங்க ஓட்டிக்கு பின்னரங்கள்ல போக வேண்டியது இருக்கு. அப்ப அந்த ஓட்டிக்கு போறதுக்காக அந்த ஓட்டி சார்ந்த ஒரு எக்ஸாம் வந்து வைப்பாங்க. சரி, அது ஒரு கொஞ்சம் ஸ்டாண்டர்டான பேப்பரா தான் வைக்கும். நீங்க அதுக்கு ஒரு சில கிளாஸ்கள் அங்க உள்ள போய் நடத்துவாங்க. அந்த கிளாஸ்களை கொண்டுதான் அந்த பேப்பரை செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். அந்த எக்ஸாம் அதை நீங்க பாஸ் ஆகுங்க. ஏன்னா அந்த எக்ஸாம் நிறைய விஷயங்கள் அந்த படிச்ச விஷயத்துக்கு அந்த கேள்வி வேறு அது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு எக்ஸாம் இருக்கும். அதான் அந்த இதுக்குள்ளே நடக்குது. மற்றது ஒரு இபி எக்ஸாம் பிரதானமா அந்த EB1 எங்களுக்கு கிட்டடியில நடந்து முடிங்க அந்த எக்ஸாம். மற்றது இங்கிலீஷ், மற்றது கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் 4 பாடமும் அந்த உங்களோட இபி எக்ஸாமுக்கு வரும். அப்ப அந்த இபி எக்ஸாம் அது நீங்க 3 வருஷத்துக்குள்ள அந்த EB1 நீங்க 3 வருஷத்துக்கு கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்றதுன்னு சொன்னா 4 பாடமே பாஸ் பண்றது. இப்ப 4 பாடமே 50 மார்க்ஸ், ஒரு குறைஞ்ச மார்க்ஸ் 50 மார்க்ஸ் எடுத்தா 4 பாடமே பாஸ். ஒவ்வொரு பாடத்திலையும் 50 மார்க்ஸ் எடுத்தா பாஸ் பண்ணிடணும். அந்த 50 மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணிட்டா அந்த சர்வீஸுக்குள்ள கன்ஃபார்ம் ஆயிடும். EB1 பாஸ் பண்ணீங்க. EB2ங்கிறது என்னன்னா கஸ்டம்ஸ் லோ, கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர்ஸ் சம்பந்தப்பட்ட 2 பாடம் வரும். கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர்ஸ் சுங்க செயற்பாடுகள் சார்ந்த ஒரு பாடம், மற்றது கஸ்டம்ஸ் லோ சார்ந்த சுங்க சட்டம் சார்ந்த ஒரு பாடம் இருக்கும். அதுல 2 பாடம் இருக்கும். அது EB2 அந்த எக்ஸாம். அது நீங்க சர்வீஸுக்குள்ள கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு அது தேவையில்லை. சர்வீஸுக்குள்ள கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு நீங்க EB1 பாஸ் பண்ணாலே சர்வீஸுக்குள்ள கன்ஃபார்ம் ஆகிடும். EB2 எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த EB2 உங்களுக்கு பிறகு வர ப்ரொமோஷன்கள் அதுகளுக்கு தான் அந்த EB2 சொல்றது ஆக முக்கியமா இருக்கு. பிறகு
அப்ப மிக முக்கியமா EB1 பாஸ் பண்றது தேவையா இருக்கு. அதுக்கு பிறகு EB2 தேவைப்படும். சரியா? அடுத்தது இனி சார் உங்களோட ஒழுக்காற்று நடவடிக்கை சார் இப்ப இருக்க சர்வீஸ்ல நாங்க உங்களோட EB1 அந்த பாஸ் நடைமுறை. பண்ணிருந்தோம் சார். இப்ப இருக்க சர்வீஸ்ல நாங்க ஹலோ, EB1 பாஸ் பண்ணிருந்தா திரும்பவும் எடுக்க வேண்டி வருமா? இப்ப இருக்கிற சர்வீஸ் என்ன அது இப்படி. இப்ப உதாரணமா இப்ப நீங்க இப்போ ஒரு சர்வீஸ்க்குள்ள இருக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க இப்ப என்ன சர்வீஸ்க்குள்ள இருக்கீங்க? டிஓ டெவலப்மெண்ட் இப்ப நீங்க ஆஃபீஸர். இப்ப டிஓட இருக்கீங்க. இப்ப நீங்க EB பாஸ் ஓகே, நீங்க EB பாஸ் பண்ணிட்டீங்களா? ஓ இப்ப நீங்க EB பாஸ் பாஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா வந்து இப்ப நீங்க நீங்க இப்ப அதுக்குள்ள நீங்க கன்ஃபார்ம் ஆயிட்டீங்கன்னா இப்ப உங்களோட அந்த EB பீரியட் அது சார்ந்து ஒரு ஒரு நடைமுறை ஒன்று இருக்கு, ஒரு ரெகுலேஷன் இருக்கு. இப்ப நீங்க நீங்க EB எல்லாம் பாஸ் பண்ணி சர்வீஸுக்குள்ள கன்ஃபார்ம் ஆயிட்டு இப்ப நீங்க இந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களோட கன்ஃபர்மேஷன் பீரியட்னு சொல்றது திரும்ப இந்த சர்வீஸுக்குள்ள 3 வருஷம் நீங்க ப்ரொபேஷன் பீரியட், அதாவது தகுதிகான காலத்துக்குள்ள நீங்க 3 வருஷம் இதுக்குள்ள இருக்கணும்னு வராது. நீங்க ஏற்கனவே 3 வருஷம் முடிச்சிட்டீங்கன்னா இதுக்குரிய ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்றது 1 வருஷம் தான் இருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சு இதுக்குரிய ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்றது 1 வருஷம் தான் இருக்கும். ஏற்கனவே நீங்க கன்ஃபார்ம் ஆகிருந்தா, நீங்க கன்ஃபார்ம் ஆகாம நீங்க அதுக்குள்ள சர்வீஸ் கன்ஃபார்ம் ஆகாம நீங்க இந்த எக்ஸாம் செய்யறீங்கன்னா வருஷம் இதுதான் வேணும். இந்த கன்ஃபர்மேஷன் பீரியடா முடிக்கத்தான் வேணும். இதுக்குள்ள EB செய்து நீங்க கன்ஃபார்ம் ஆகத்தான் வேணும். இப்ப நீங்க அந்த அந்த போஸ்ட நீங்க இப்ப ரிசைன் பண்ணிட்டு அந்த போஸ்ட ரிசைன் பண்ணிட்டு நீங்க இதுக்குள்ள வாரீங்கன்னா நீங்க இதுக்குள்ள கன்ஃபார்ம் ஆகத்தான் வேணும். ரிசைன் எப்படியும் அந்த போஸ்ட் ரிசைன் பண்ணி தான் வருவீங்க. அப்ப அதுக்குள்ள கன்ஃபார்ம் ஆகி இருந்தீங்கன்னா இப்ப இதுக்குள்ள நீங்க உங்களோட ப்ரொபேஷன் பீரியட் 3 வருஷம் இருக்க தேவை, இதை குறைவா இருக்கு 1 வருஷம். அத அதுக்குள்ள நீங்க கன்ஃபார்ம் நீங்க ஆகாம நீங்க வாரீங்க, இதுக்குள்ள வந்து கன்ஃபார்ம் ஆக EB செய்யல கன்ஃபார்ம் ஆகணும். சரியா? சார் மற்றது நீங்க அந்த ஐட்விசியம் சொன்னீங்க தானே சார்? தசத்துல குறைஞ்சாலும் செலக்ட் இல்லையா சார்? அந்த ஐட் வந்து சார் தசத்துல குறைஞ்சாலும் செலக்ட் பண்ண மாட்டாங்களா? இல்ல 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 செலக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க தசத்துல குறைஞ்சாலும் நீங்க இந்த பேப்பர்ல 2 பாடத்துல நீங்க செலுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. சரியா? முதல்ல சொல்லப்பட்ட அந்த ஹைட் இருக்கணும், அதாவது மேலே இருக்கணும். சரியா? அடுத்த டவுட் உண்டு. சிங்கள மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் ஒரே மாதிரி கட் ஆஃபா இல்லாட்டி டிஃபரெண்ட் அப்படி இங்கிலீஷ் மீடியம்? அது என்னன்னா இப்ப உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் சொல்றது இப்படித்தான். இப்ப என்னன்னா இப்ப இது செலக்ட் பண்ண போறது இப்ப எப்படி செலக்ட் பண்ண போறாங்க? நேஷனல் வைட்ல செலக்ட் பண்ண போறாங்க, ஐலண்ட் வைட்ல செலக்ட் பண்ண போறாங்க. அப்படி என்று சொல்லக்கூட உங்களுக்கு மீடியம் பார்க்க மாட்டாங்க. மீடியம் செலக்ட்ல இங்கிலீஷ் மீடியமா, சிங்கள மீடியமா, தமிழ் மீடியமான்னு சொல்லி பாக்குறாங்க. உதாரணமா தமிழ் மீடியத்துல எக்ஸாம் செய்யறவரால் ஃபர்ஸ்ட் டைம் வரலாம், சிங்கள மீடியத்துல செய்யறாலும் வரலாம், இங்கிலீஷ் மீடியம் செய்யறவராலும் ஃபர்ஸ்ட் டைம் வரலாம். அப்ப irrespective of மீடியம், இப்ப இங்க மீடியம்ங்கிறது இங்க சம்பந்தமே இல்லை. உங்களோட மார்க்ஸ் எடுத்து நீங்க ஆகக்கூட மார்க்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தா நீங்க என்ன மீடியமாவும் இருக்கலாம். நீங்க சரியா? மீடியம் வைஸான ஒதுக்கீடு இங்க இல்ல. மீடியம் வைஸான ஒதுக்கீடு சரியா? ஓகே சார். மீடியம் வைஸான ஒதுக்கீடும் இல்ல, மாவட்ட ரீதியான ஒதுக்கீடும் இல்ல, தேசிய ரீதியான ஒதுக்கீடு மட்டும்தான். மற்றது உங்களோட பால் ரீதியான ஒதுக்கீடு நீங்க பால் ரீதியா பேரன்ஸ் பிரிச்சு வர அது பார்த்து. ஓகே சார். அப்ப இன ரீதியான ஒதுக்கீடும் இல்லை? என்ன இன ரீதியான ஒதுக்கீடும் இல்ல. ஓகே சார். மீடியம் வயசே இருக்க மாட்டானே, இன இருக்க மாட்டானே. ஹலோ சார். அதாவது மொழி மீடியம் வயசான ஒதுக்கீடே இருக்காதண்டா இன ரீதியான ஒதுக்கீடே இருக்க மாட்டாது. சரி, உங்களோட கேள்வி கேளுங்க. ஓகே கேளுங்க சார். வந்து இந்த சேலரி வந்துக்கிட்டு இந்த சேலரி பேசிக்னு சேர்த்து இந்த 11 எல்லாம் சேர்த்து அரௌண்டா இந்த எந்த ரேஞ்ச் போல வந்துக்கு நான் நெட் பே கிடைக்கும் சார்? இல்லை எல்லா போஸ்ட்லையும் இப்போ வர இடத்த வர போஸ்ட் இருக்குதானே? இப்போ கொழம்புல ஒர்க் பண்ணுற இப்போ டெஃபினா அவுட் போஸ்ட்கள் எல்லாமே இருக்குதானே?
ஒவ்வொரு ஆளுக்கு வந்து அந்த ஓடி எலவன்ஸ் எல்லாம் சேமா இருக்குமா இல்லாட்டி எப்படி அந்த பே இருக்கும் சார்? அது என்னன்னா இப்ப சில யூனிட்ஸ்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா சில ஒர்க் பாயிண்ட்ஸ்கள் எடுத்துக்கொண்டோம்னா அது ஃபுல் ஓடி பிரான்சஸ் எல்லாம் இருக்கு. ஃபுல் ஓடி பிரான்ச் சொல்றது இப்ப அதுல அவர்ஸ் கூடுதலா இருக்கு. சில ஓடி பிரான்ச்னா ஹாஃப் ஓடி பிரான்சஸா இருக்கு. அப்ப அதால ஃபுல் ஓடி பிரான்சஸ் அந்த அவர்ஸ் கூடுதலா இருக்கு. சில ஓடி பிரான்ச் ஹாஃப் ஓடி பிரான்ச். ஹாஃப் ஓடி பிரான்ச்சா இருக்கிறது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அந்த ஹார்பர்ஸ்ல சில டியூட்டி பாயிண்ட்ஸ் அந்த பண்டானா கைட் பியர் கேனல் அப்படியான அதுகளுக்கு போக வேண்டி வரும். அதை பேலன்ஸ் பண்றதுக்காக போக வேண்டி வரும். சரியா? அப்ப ஒர்க் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஓடின்னு சொல்லலாம், ஃபுல் ஓட்டியாவும் இருக்கலாம், ஹாஃப் ஓட்டியாவும் இருக்கலாம் சில. ஆனா எல்லா டியூட்டி பாயிண்ட்ஸ்லயுமே ஓட்டி ஒன்று இருக்குதான் செய்யும். ஒன்று ஃபுல் ஓட்டியோ ஹாஃப் ஓட்டியோ இருக்கு. சரியா? அந்த ஃபுல் ஓட்டியோ ஹாஃப் ஓட்டியோ இருக்கிறதுக்கு அர்த்தம் நீங்க ஃபுல்லா இருக்கணும் அர்த்தம் இல்ல, நைட் எல்லாம் இருக்கணும் இல்ல. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிற அந்த சப் கல்ச்சர் படிப்பேன். சில டிபார்ட்மெண்ட் எல்லாமே 8:30 சரியா ஸ்டார்ட் ஆகும். ஆனா கஸ்டம்ஸை பொறுத்தவரையில அந்த ஸ்டார்ட் ஆக டைம்னு சொன்னது ஒரு 9:30 10 அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா முடிகிற டைம்னு சொன்னா கொஞ்சம் வேலையே அந்த பணியெல்லாம் நிறைவடைஞ்சது பிறகுதான் அந்த திணைக்களம் ஆஃப் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். நைட்டுக்கு ஒரு 8:30 9க்கு தான் அந்த வேலை முடியுதுன்னா வேலை முடிஞ்சது பிறகு 5 ஆனா நீங்க ஓட்டி அந்த ஹாஃப் ஓட்டியோ ஃபுல் ஓட்டியோ டைமுக்கு இருக்கும் அந்த ஓட்டி. ஆனா அந்த ஓட்டி இருக்கிறது நைட்டுக்கு இருக்க மாட்டீங்க. அந்த வேலையா நீங்க போக முடியுமா? நீங்க 8:30 9 அந்த வேலை முடியறத பொறுத்து அந்த ஒவ்வொரு நாளையும். சரியா? சில நேரங்கள்ல வேலையாவும் முடியக்கூடியமா இருக்கும். 6:30 7 அப்படி முடியக்கூடியமா இருக்கும். சில டைம்ல 8:30 9 ஆகக்கூடியது. சரியா? சார் அடுத்தது இந்த எக்ஸாமுக்கு இப்ப இருக்கிற பீரியட் ப்ரிப்பரேஷனுக்கு போதுமா சார்? என்ன மாதிரி இப்ப ஸ்டடி ஹவர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்டா அது மாதிரி ஒரு டிப்ஸ் சொன்னீங்கன்னு சொன்னாலே. ஹலோ முழங்கல என்னது எப்படி அது இப்ப எங்களுக்கு இருக்கிற பீரியட் எங்களுக்கு படிக்கிறதுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணி இப்ப உங்களோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணி செய்யறேன்னு சொன்னா போதுமா அப்படின்னு சொன்னா போதும்னு சொன்னா இப்ப ஒரு நாளைக்கு நாங்க இப்ப படிக்கிற ஷெட்யூல் அது இது என்னென்ன மாதிரி டாபிக்கள் இதுல கொண்டு போகலாம் அந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னீங்களே. அது என்னன்னா அது உங்களோட தனிப்பட்ட ஓவரால் அந்த நாலேஜ் உங்களோட தனிப்பட்ட கெப்பாசிட்டிங்கிறதுலாம் தங்கி இருக்குது. சரியா? இப்ப நீங்க இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் இப்ப 24 hours படிச்சு உங்களோட எக்ஸாம் வரைக்கும் காணும் இருக்குமான்னு சொல்றது தனிப்பட்ட அளவுல தான் தங்கி. அது உங்களோட ஒவ்வொரு ஆளுக்கும் தான் தெரியும் எந்த அளவுக்கு உங்களோட அந்த இங்கிலீஷ் இந்த பாடத்துல இங்கிலீஷ் உங்களோட ஃப்ளூவன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றது அது உங்களோட தனிப்பட்ட இதுல நிற்கும். சரியா? ஆனா ஒரே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்வது என்னன்னா உங்களோட அந்த கெப்பாசிட்டி அந்த நாலேஜ் அறிவுன்னு சொல்றது முழுக்க இருந்தா உங்களுக்கு பிரியோசனமா இருக்கு. முழுக்க இருக்கிறது உங்களுக்கு பிரியோசனமா இருக்கு. முழுக்கன்னா அதி உயர்வா இருக்கிறதா உங்களுக்கு பிரியோசனமா இருக்கு. ஏன்னா அந்த கேள்விகள் உதாரணமா இப்ப நீங்க சில பந்திகள் எடுத்துக்கணும், சில பேர்ட்ஸ்கள் உங்களுக்கு அதிமுகம் இல்லாத இருக்கும். அப்ப நீங்க டெய்லி அதுக்கான முயற்சி செய்து நிறைய அந்த படிச்சு கொள்வது நிறைய தேடிக்கொள்றதுதான் உங்களுக்கு பிரியோசனமா இருக்கும். உதாரணமா ஒவ்வொரு வேர்ட்ஸ் எடுத்துக்கொண்டாலும் இப்ப ஏராளமான வேர்ட்ஸ்கள் இருக்கு. இப்ப இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எடுத்துக்கொண்டா ஆங்கில எழுத்துக்கள் இருந்தா இப்ப 26 எழுத்துக்கள் இருந்தாலும் அதுல இருக்கிற அந்த வேர்ட்ஸ் சொல்றது அந்த 7 அடங்காத வேர்ட்ஸ்கள் இருக்கு. அப்ப அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ரெண்டு வரைக்கும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஆக கூடுதலா நீங்க ஒவ்வொன்றையும் லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த வேர்ட்ஸ் அதை மெமரைஸ் பண்ணி ஒவ்வொரு வேர்ட்ஸும் உங்களுக்கு மீனிங்கோட தெரிஞ்சிருக்கணும்னா எந்த பந்திலையும் தெளிவா அந்த மீனிங்கோட மொழியிலையும் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரினா இங்க புள்ளி எடுக்கிறதுங்கிறது முக்கியம் இல்ல. இந்த 10,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அந்த 10,000 பேருமே நிச்சயமா மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்னு வருவாங்க. ஏன் அந்த 10,000 பேருமே டிகிரி ஹோல்டர்ஸ் தான், எல்லாருமே கிராஜுவேட்ஸ் தான் அந்த 10,000 பேர். அப்ப அந்த 10,000 பேரும் ஏதோ கட்டாயமா செய்வாங்க. அந்த 10,000 பேருக்குள்ள நீங்க எந்த நிலையில இருக்கீங்கிறத முக்கியம். உங்களோட இடம் என்ன? அந்த 10,000 பேருக்கு உங்களோட இடம் என்னன்னா முக்கியம். 150 பேருக்கு உங்களோட இடம் 151 இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளவு குவாலிபிகேஷன் இல்லை கிடைக்க மாட்டேன்.
சரியா? அப்ப அதை தீர்மானிக்கிறது எது? உங்களோட மார்க்ஸ். நீங்க எவ்வளவுக்கு மார்க்ஸ் எடுக்கீங்கன்றத அதை தீர்மானிக்கும். சரியா? இது எல்லாத்தையும் விட ஹலோ ஹலோ ஆமாம் சார். ஹலோ ஓகே. இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு ஆக முக்கியமா தேவைப்படுற இன்னொரு விஷயம் அந்த இறை அருள் சொல்ற விஷயம். அந்த இறை அருள் சொல்ற விஷயமும் ஆக கூடுதலா தேவைப்படும் இதுல. சரியா? இறை அருள் ஆக கூடுதலா தேவைப்படும் சொல்றது என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா? கஷ்டம் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலும் இறைவன் அவடத்துல உங்களுக்கு தார அந்த பவர், அந்த பவர். அப்ப அவங்களுக்கு நீங்க அதெல்லாம் இறைவன் நாட்டை நீங்க அதிகரிக்கணும். சரி, அந்த கேள்விகள் கஷ்டம் அந்த டைமுக்குள்ள செய்யக்கூடிய மாதிரி உதவியா இருக்கு. சார் ஒரு டவுட் நான் இன்றைக்கு ஆயத்தப்படுத்திக்கு வந்ததுல நான் என்னடா சொல்லிக் கொள்றேன் கொஞ்சம். இந்த யூடியூப்லயே இதா இருக்குது, லோ பேட்டில இருக்குது, கட்டாக போகுது. சரியா? உங்களோட டவுட்ஸ் எல்லாம் குயிக்கா கேட்டுக்கொள்ளுங்க. என்னடா இன்னைக்கு கொஞ்சம் ஆயத்தப்படுத்தி வந்ததுல ப்ளூடூத் சரியா அந்த லோ பேட்டரி பவர்ல இருக்குது. சரியா? சம்டைம்ஸ் அந்த கட் ஆகும். சரியா? டவுட் குயிக்கா கேட்டுக்கொள்ளுங்க. சார் இந்த கிளாஸ் எப்படி சார் கண்டினியூ ஆகும்? இந்த ஃபியூச்சர் பேஜ் கிளாஸ் மாடல் பேப்பர் அப்படியா இல்ல பாஸ் பேப்பர் ரிலேட்டடாவா? கிளாஸ் என்னன்னா நீங்க முதல் பேப்பரும் செய்யலாம் நம்ம. ஆனா என்னன்னா முதல் பேப்பர் செய்தாலும் அதுல அல்டிமேட் ரிசல்ட் சொல்றது பாஸ் பேப்பர் செய்யறது தான். ஏன்னா நீங்க முதல் பேப்பர் செய்யறதுக்கும் பிறகு நீங்க பாஸ் பேப்பர் செய்ய வேண்டியிருக்கும். அப்ப நீங்க அந்த முதல் பேப்பரும் பாஸ் பேப்பர் ஊடாகவே கிளியர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். திரும்ப முதல் பேப்பர் வந்து செய்து நிக்க தேவை. பாஸ் பேப்பர்லயே நிறைய பாஸ் பேப்பர் இதான் செய்ய முடியல. இந்த பேப்பர் இதுல வெப்சைட்ல கிடக்கிற பேப்பர்லாம் நம்ம எடுக்கலாம். அந்த பேப்பர்களை செய்துட்டு மற்றது லோ காலேஜ் பேப்பர், அடுத்த ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர், அப்படி வித்தியாசமான பேப்பர்கள் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் பாஸ் பேப்பர் எடுத்து செய்யறதுதான் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். சரியா? ஏன்னா இருக்கிற காலம் ஷார்ட்னு சொல்றதால நீங்க அந்த இருக்கிற காலத்தை எப்படி பயன்படுத்தி கொள்றீங்கிறதுல நம்மளோட வெற்றிங்கிறத தங்கிருக்கு. சரியா? எல்லாருமே முயற்சி செய்வாங்க. சிலர் கிளாஸுக்கு வந்து முயற்சி செய்வாங்க, கிளாஸுக்கு பெறாமலேயே தனியிருந்தே முயற்சி செய்வாங்க. அப்படி வித்தியாசமான முயற்சி செய்வாங்க. அப்ப உங்களோட அந்த கம்பெட்டிட்டிவ்னஸ் அந்த அந்த அட்டெம்ப்ட்ங்கிற சொல்றதுதான் தங்கியிருக்கு. அந்த போட்டிக்குரிய முயற்சிங்கிறதுல உங்களோட வெற்றி தங்கியிருக்கு. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நான் பேசுறது விளங்குன்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயம் சொன்னார். பேசிக்காக இன்ட்ரடக்ஷனை சம்பந்தமா சொல்லியிருந்தார். உங்களுக்கு இன்னொரு இங்கிலீஷ்ல ஃப்ரீ கிளாஸ் ஒன்று நடக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு கட்டணம் செலுத்தப்பட்ட வகுப்புகள் நடக்கும். அதே போலதான் ஐக்கியூலையும் உங்களுக்கு செவ்வாய் ஐக்கியூக்குரிய முதலாவது இலவச வகுப்பு நடைபெறும். உங்களுக்கு வகுப்புகள் எல்லாம் என்னன்னு சொன்னா சேரும் சொல்லியிருப்பார். உங்களுக்கு பாஸ் பேப்பர், அதாவது உங்களோட கஸ்டம்ஸுக்குரிய இங்கிலீஷ்ல எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பேப்பர் மட்டும்தான் இருக்கிறேன். இன்னொன்று மற்ற பேப்பர் ஒன்று இருக்கிறேன். இதை தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப வெறுமனே நீங்க பேசிக்காக வெறுமனே கிராமர் ஏனைய விடயங்களை பேசிக்கான விடயங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆக மாட்டீங்க. அப்ப எக்ஸாமுக்காக உங்களுக்கு இதுக்கு ஏத்த மாதிரி வேற வேற பாஸ் பேப்பர்ல இருக்கிற பேப்பர்களை எடுத்து ஒரு மொடியூல் மாதிரி செட் பண்ணிப்படும். அப்படி எடுத்துதான் உங்களுக்கு படிச்சு தரப்படும். அதே மாதிரி இருக்கிற ஏனைய பாஸ் பேப்பர்களும் விளங்கப்படுத்தப்படும். வேற இது சரி கேட்டுக்கொள்ளா கேட்டுக்கொள்ளுங்க, இல்லைன்னா நம்ம முடிச்சு கொள்வோம். உங்களுக்கு அடுத்த வகுப்பு சம்பந்தமான தகவல் குழுவுல போடப்படும், பெற்றுக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.
தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ சார். இன்றைய கிளாஸ்ல ரெக்கார்டிங் நான் போடுவேன். அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு ஃபெஸ்ட் வீக்குரியதான் ஃப்ரீ. நீங்க அதுல சாட்டிஸ்ஃபைன்னு சொன்னா கண்டினியூவா நடக்கிற பேமெண்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளணும். அப்ப நீங்க எங்களோட கிளாஸ் அவுட்புட்டை பார்க்கணுங்கிறது தான் உங்களுக்கு ஃபெஸ்ட் வீக் வந்துட்டு ஃப்ரீயா வச்சுக்கிறோம். நீங்க அதை பார்த்துட்டு கண்டினியூஸா நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளும். உங்களுக்கு இது இல்லைன்னு சொன்னா நீங்க இது செய்யலாம். அந்த கொமன் விஷயங்கள் ஃபெஸ்டிக்குரிய எல்லாமே அந்த கொமன் குரூப்லயே போடுபடும். அதுல பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு பேமெண்ட் இதுல தான் இது செய்யப்படும். ஸோ உங்களுக்கு இப்ப இருந்தே உங்களுக்கு பேமெண்ட் செய்யணும் விரும்புறவங்களும் பேமெண்ட் செய்துட்டு எனக்கு ரெசிப்ட் அனுப்பி கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பேமெண்ட் செய்த குரூப்ல இது பண்ணிக்கொள்ளப்படும். ஓகே, முடிச்சுக்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே ஓகே ஷூர். உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குது. வெயிட். உங்களுக்கு பேப்பர் டிஸ்கஷன் தான் பண்ணிப்படும். சார் மாதிரி தான் சொன்னார். ஏன்னா வெறுமனே கிராமர் எடுத்து போட்டு டென்ஸை படிச்சு தந்துட்டு பிரயோசனம் இல்லை. இது ஓலவல் இல்லையே டென்ஸ்ல படிச்சு இந்த கேள்வி வருங்கிறதுக்கு. அப்ப ஏன்னா உங்களுக்கு நீங்க எடுக்கிற நீங்க சின்ன எழுத்து பிழைகள் இல்லாம இருக்கிறது உங்களோட மார்க்ஸ் இல்லாம ஆகுற இது. அப்ப அதனால அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எக்ஸாமுக்கு என்ன ஆகஸ்ட்ல பெரும்பாலும் எக்ஸாம் நடக்கும். அதே டைம்ல இப்ப 150க்கு அன்னளவான வேகன்சி இருக்குது. அப்ப நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. நான் உண்மையாவே வந்துட்டு இப்ப இதுல சிலர் கேட்டிருந்தீங்கன்னா MN5 salary ஸ்கேல் MN5 சொன்னாலும் உங்களோட salary நார்மலாவே எப்படியும் 1.5 லட்சத்துக்கு மேலதான் கிடைச்சு கொள்ளும். அதே டைம்ல இயற்குரிய இன்சென்டிவ் மத்த அலவன்ஸ் இருக்கிறதால எல்லாம் பொதுவாகவே உங்களுக்கு நல்ல ஒரு salary பேக்கேஜ் தான் கிடைத்துக்கொள்ளும் ஏனைய ஜாப்களோட ஒப்பிடும் போது. அப்ப நீங்க இது செஞ்சு கொள்ளுங்க. அதே டைம்ல வந்துட்டு நினைக்கிறேன் 5% தான் கேர்ள்ஸுக்கு, 5 or 10% எல்லாம் பாய்ஸுக்கு தான்ங்கிறதால பாய்ஸுக்கு சான்ஸ். ஆனா மற்ற எக்ஸாம் எல்லாம் அப்படி இல்லை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு SLASல எங்கிட்ட வச்சு எடுத்தாலும் 150 பேர்ல 34 பேருனா பாய்ஸ், மிச்சம் எல்லாம் கேர்ள்ஸ். இப்ப எல்லா இடத்தையும் காம்படிஷன் வரக்குள்ள இங்க உங்களுக்கு பெரிய இருக்கிறது உங்களுக்கு நல்ல சான்ஸ். அதே டைம்ல தான் எக்ஸ்பெக்ட் வந்துட்டு சொல்லல தானே, பேப்பர்ட கடினம் அடுத்த இலகுத்தன்மை எல்லாத்தையும் வச்சுதான் எக்ஸ்பெக்ட் சொல்லலாம். இப்ப எதுவுமே சொல்லாதீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் இத்தனை கட் ஆஃப், அப்ப இந்த முறை இத்தனை வருங்கிறதெல்லாம் சின்ன புள்ள மாதிரி இது செய்யாதீங்க. ஏன்னா இப்ப நாம வந்துக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம் O level A level இல்லை. அப்ப இதுல வந்துட்டு எத்தனை எடுக்க போறாங்க, பேப்பர் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குதுங்கிறத வச்சுதான் கட் ஆஃப் தீர்மானி வரும். ஒரு முறை கூடு வரும் குறைய வரும், அது எதுவுமே சரியாக இருக்காது. அதனால உங்களுக்கு கட் ஆஃப் சம்பந்தமாவே சொல்லல. அதே டைம்ல பிள்ளைகள் உங்களுக்கு நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி நீங்க செலக்ட் ஆனால், அதாவது இங்க என்னன்னு சொன்ன பிள்ளையால் டபுள் மடங்கு இன்டர்வியூக்கு எடுப்பாங்க. இப்ப 100 வேக்கண்ட்னா 200 பேரை இன்டர்வியூக்கு எடுப்பாங்க. அப்ப மிச்சம் 100 பேர் தட்டி விட போய்படும். அப்ப உங்களுக்கு போட்டி எடுத்து ஆரம்பத்திலேயே ஸ்கோர் பண்ணுங்கடா. இதுலயும் கேட்டிருந்தீங்க போல இன்டர்வியூக்கு மார்க்ஸ், அதாவது இன்டர்வியூல சிங்கள மீடியம் பார்ப்பாங்களா லாங்குவேஜ், என்னன்னா இன்டர்வியூல உங்களுக்கு எடிஷனல் மார்க்ஸ் வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும்தான் குடுபடும். அது நேஷனலும் இன்டர்நேஷனலும் தான். அப்ப அது இல்லாம இன்டர்வியூல சிங்களம் தெரியும் அல்லது சிங்கள டிப்ளமா முடிச்சிருக்கேன் இதுக்கெல்லாம் புள்ளி இல்லை. சரிதானே? உங்களுக்கு நேஷனல் அந்த கேம்ஸுக்குரிய மார்க்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது நேஷனல் இன்டர்நேஷனல் அது இல்லாம எதுவுமே இல்லை. அப்ப இன்டர்வியூக்கு போகும்போது நாம டாக்குமெண்ட் பேசிக் டிகிரியும் O level குவாலிஃபிகேஷனும் உங்களோட உயரமும் சரியாக இருந்தா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அந்த நீங்க ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வந்தா கிடைச்சு கொள்ளும். மற்றபடி இங்கிலீஷுக்கு பாக்குறால வேற டிகிரி முடிச்சுக்கார் மாஸ்டர் முடிச்சுக்காருன்னு மார்க்ஸ் இல்லை. சரிதானே? அப்ப அதுகளை குழப்பிக் கொள்ளாதீங்க. சரியா படிச்சு கொள்ளுங்க. இருக்கிற காலத்துல 7 மணி சார் சொன்ன மாதிரி கஸ்டம்ஸ்ட ஆர்டிகிள்ஸ் நிறைய இருக்கும். கஸ்டம்ஸ் வெப்சைட் அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோண்டா அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் சைஸ் பண்ணினேன் அப்படி வேற வேற இதுகளை போட்டுவாங்க. அப்ப அந்த இங்கிலீஷ் டேர்ம் வேர்ட்ஸ்கள் பிடிச்சு கொள்ளையிலும். ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமானதுகள் தானே, நிறைய டேர்ம் வேர்ட்ஸ் நமக்கு புதுசு. இப்ப அந்த அடிப்படையில நீங்க இன்னும் எக்ஸ்பர்ட் இருந்தாலும் அந்த சொல்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க இது செஞ்சு கொள்ளணும். சார் உங்களை அதுக்கு ஏத்த மாதிரி கைட் பண்ணி கொள்வார். சார் கொஞ்சம் அவசர வேலையாளன்னா இன்னைக்கு உங்களுக்கு பேப்பர் இது செஞ்சு கொள்ளல, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேப்பர் இது செஞ்சு போயிடும். ஓகே, நம்ம இப்போ முடிச்சு கொள்வோம். முடிச்சு கொள்வோம். உங்களுக்கு வீடியோவும் நான் போட்டுக்கொள்றேன், பார்த்துக்கொள்வோம்.